Let's get into the Word of God. Okay. So we've been studying the book of Acts. நாம் தொடர்ச்சியாக அப்போஸ்தலர் புத்தகத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். And we are dealing about gospel. அதில குறிப்பாக இந்த சுவிசேஷத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். And when it comes to gospel, you all know the fivefold gospel. இந்த சுவிசேஷமானது 5 சாராம்சம் கொண்ட சுவிசேஷம். And especially we are dealing the birth of Jesus, the sinless life of Jesus Christ. அதில குறிப்பாக இயேசு கிறிஸ்துவின் பாவமில்லாத வாழ்க்கையை குறித்து இப்பொழுது தியானித்துக் கொண்டிருக்கிறோம். And in this sinless life, how did he overcome the temptation? இந்த பாவமில்லாத வாழ்க்கையிலே நாம் தியானிக்கும் போது இயேசுவானவர் எப்படி சோதனைகளை ஜெயித்தார்? And in the same way, we thought about how did he think and all these things. இதை தொடர்ந்து நாம் தியானிக்கும் போது இயேசுவின் சிந்தனைகள் எப்படியாக இருந்ததுன்னு பார்த்தோம். And then we came to the place where we need to think lovely. அதை தொடர்ந்து இப்பொழுது நாம் எப்படி நாம் அன்புள்ளவைகள் எவைகளோ அவைகளே சிந்திக்க வேண்டும் என்பதை யோசித்துக் கொண்டிருக்கிறோம். Where I can find the best prototype when it comes to love. இதற்கு ஒரு சிறந்த மாதிரிய உதாரணத்தை நான் எங்கே காண்பது? So of course from God. கண்டிப்பா தேவனிடத்துல தான் இருக்கு. And when you look at God's love, God has given his son. That is the the pinnacle act of God's love. நாம் தேவனுடைய அன்பை பார்க்கும்போது தேவ அன்பில உச்சாணியாக அதன் மேலோங்கி காணப்படுவது தன்னுடைய சொந்த குமாரனை அவர் கொடுத்த அந்த அன்பு. So why it is so great? ஐயா இது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா? Because sin is so great in a negative way. ஆமாயா இது ஏன் அவ்வளவு முக்கியம்னா ஏன் அவ்வளவு பெருசுனா பாவம் அவ்வளவு பெரியது. So when it comes to sin, then sin and how the son has been given as a ransom, then we came to a place where we need to study about salvation. நாம் பாவம் என்றால் என்ன என்று பார்த்து அதற்கு பரிகாரமாக குமாரன் எப்படி கொடுக்கப்பட்டார் என்பதை நாம் தியானித்தோம். அதைத் தொடர்ந்து இப்பொழுது இந்த காரியத்தை நாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். So when it comes to sin, God has given his son and we became righteous, but are we not doing sin? ஐயா இந்த பாவத்தை பார்க்கும்போது இந்த பாவத்தின் தண்டனையாக பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனையே கொடுத்தார். அதன் மூலமாக அதனுடைய தண்டனை நிறைவேற்றப்பட்டது. ஆனா இன்னைக்கு நம்ம பாவம் செய்யாம இருக்கிறோமா? This is a very very important doctrine which everybody has to know. இது ஒரு மிக முக்கியமான ஒரு சத்தியம், ஒவ்வொரு கிறிஸ்தவரும் அறிந்திருக்க வேண்டிய சத்தியம். See, as we were singing, we don't have any condemnation according to Romans chapter 8 verse 1. நாம் இன்னைக்கு ஆராதனை வேளையில பாடின அதின் பிரகாரமாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி நமக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. Okay, that's happy news. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். Okay, we will go to heaven. நான் நிச்சயமா பரலோகம் போவேன். Who will go to heaven? Raise your hand and say hallelujah. Who will go to hell? Raise your hand. இடையில எதுவும் இப்போ கம்பார்ட்மெண்ட்டே கிடையாது. ஒன்று அப்பர் பெர்த் இல்லை லோயர் பெர்த், அவ்வளோதான். Okay, we will go to heaven. நாம் எல்லாரும் நிச்சயமாகவே பரலோகம் செல்வோம். No condemnation, happy about it. நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய நற்செய்தி. But let's look at the life that we do live here. ஆனா நாம் இந்த உலகத்துல வாழ்கிற இந்த வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Bible says, வேதம் சொல்கிறது, Romans 6:32, you will live as a slaves of God. ரோமர் 6:32 சொல்லும்போது நாம் தேவனுக்கு அடிமைகளாய் இருப்போம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. Are we living in that way? ஐயா உண்மையாகவே நம்ம அடிமையா இருக்கிறோமா அவருக்கு? Even our pastor will not tell that. நம்ம போதகரே அதை நம்ம அப்படிதான் வாழ்றேன்னு சொல்ல மாட்டாரு. My wife will not tell about that. நம்மளுடைய மனைவி அதை சொல்ல மாட்டாங்க. I cannot get such a testimony from my own kids. என்னுடைய பிள்ளைகளை என்னை பார்க்கும்போது நீங்க தேவனுக்கு அடிமையா தான் வாழ்றீங்கன்னு சாட்சி கொடுக்க மாட்டாங்க. Maybe they will say, okay, my dad is addict to the work. ஒருவேளை நம்ம பிள்ளைங்க நம்ம பார்க்கும்போது என்ன சொல்றாங்க, எங்க அப்பா வேலைன்னு வந்துட்டா அவர் அதுக்கு ஒரு அடிமை மாதிரி. And when it's somebody, my dad is a slave to money. ஒரு சிலருடைய வீட்ல சொல்லுவாங்க, எங்க வீட்ல எங்க அப்பா பணத்துக்கு அடிமை மாதிரி. And in some place they are slave to prestige and honor. ஒரு சில இடங்கள்ல சொல்லுவாங்க, எங்க அப்பா அந்தஸ்துக்கும் மரியாதைக்கும் அவர் அடிமைப்பா. I know there are so many things we do hear from our family, but Bible says if you got saved, you are a slave of righteousness or slave of God. இப்படிப்பட்ட அநேக காரியங்களை அநேக சாட்சிகளை நம்ம குடும்பம் நம்மளை பத்தி சொல்கிறது. ஆனால் வேதம் என்ன எதிர்பார்க்கிறதுனா ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும். See, whenever we have a kid, maybe we have a baby at our home, and பொதுவா நம்ம வீட்ல ஒரு குழந்தை இருக்குதுன்னா, maybe the baby is ready to speak, maybe not just started speaking. இப்போ அந்த குழந்தை பேச கற்றுக்கொள்கிற அந்த பருவம் வச்சுக்கோங்களேன், பேச முயற்சிக்குது. The very often common question to be asked to the baby is, do you love your daddy or do you love your mummy? Foolishness actually.
பொதுவா சின்ன குழந்தைங்க பேச ஆரம்பிச்சு அந்த பேசுகிற காலகட்டத்தில் எல்லா வீட்லையும் அடிக்கடி அந்த பிள்ளைகிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஏம்மா உனக்கு அப்பாவை பிடிக்குமா இல்லை அம்மாவை பிடிக்குமான்னு சொல்லி மதியினமா நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். மதியினமான ரொம்ப மதிப்புமிக்க வார்த்தை சொல்லிட்டாரு. நான் சொல்றேன் முட்டாத்தனமான கேள்வி அது. இட்ஸ் a foolish act. இங்கிலீஷ்ல டீசெண்டாக சொல்லிட்டு முடிச்சிருக்கீங்க. அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? We ask, do you like the father or do you like the mother? That is really foolishness. ஐயா அது முட்டாள்தனம் ஐயா. But you can ask the same kind of question. Basically, the child belong to God first of all. முதலாவதா நம்ம ஒரு விஷயத்தை மனதில் வைக்கணும். இந்த குழந்தை தேவனால் பெறப்பட்டது, தேவனுடையது. And train your child, if somebody is asking that question, and train your child in a such a way that it has to respond, okay, எனக்கு அப்பாவையும் அம்மாவையும் பிடிக்கும். If somebody is asking such a question, இந்த மாதிரி அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமான்னு கேள்வி கேட்டா அந்த குழந்தைக்கு நீங்களே இப்பவே கற்றுக் கொடுத்துருங்க. என்ன பதில் சொல்லணும்னா, I love both my father and my mother. And if the baby is very fluent, ஒருவேளை அந்த பிள்ளை நல்லா பேசக்கூடிய குழந்தையா maybe இருந்துச்சுன்னா you can ask one more sentence to add along with that. கூடவே இன்னொரு வாக்கியத்தையும் கற்றுக் கொடுங்க. Is there any wise question hereafter? இதுக்கு பின்னாடி அறிவாளித்தனமா இல்ல ஞானமா கேட்கிற கேள்வி இருந்துச்சுன்னா மட்டும் என்கிட்ட பேசுங்க. வேற ஏதாவது ஞானமான கேள்வி இருக்கா அப்படின்னு கேட்டேன். சரிங்க, தப்பா சொல்லிட்டேன். Do you have any wise questions hereafter? கேட்கறது தாத்தா பாட்டியா இருந்து இப்படி பதில் சொல்ல என்னத்துக்காகும் சொல்லி கொடுத்துருக்கான் பாருங்க அப்படிமா. So that is not topic by the way. அது முக்கியம் இல்ல, நான் சொன்னதை கேட்டுக்காதீங்க. So when it comes to Christian world, இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல you no need to ask a question, okay, whether you belong to God or devil. நாம யார்கிட்ட போயிட்டு ஐயா நீங்க தேவனுடையவங்களா இல்ல பிசாசுடையவங்களா கேள்வி கேட்கிறது இல்ல. How dare you say this? எப்படி இந்த கேள்வி கேட்கலாம்? I belong to God. நான் தேவனுடையவன். The next question, slowly you can put one notch down. அப்ப இன்னொரு கேள்வி கேட்கலாம், ஒரு படி கீழே வந்து நீங்க கேட்கலாம். Are you belong to God or are you belong to the world? நீங்க தேவனுடையவர்களா இல்ல உலகத்தினுடையவர்களா? அப்பா உலகத்துல தானே வாழ்றோம், அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். Yeah, we live in the world, so we have to adjust here and there. இன்னும் கொஞ்சம் ஒரு நாட்ச் டவுன், இன்னும் கொஞ்சம் ஒரு படி கீழே வந்து are you love God or are you love, do you love God or do you love money more? தேவன் அதிகமா நேசிக்கிறீங்களா இல்ல பணத்தை அதிகமா நேசிக்கிறீங்களா? பிரதர் பைசா இல்லைன்னா 10 பைசாக்கு மதிக்க மாட்டாங்க பிரதர். If I don't have money, I am like nothing. Even to run the church you need money. சபையை நிர்வகிக்கிறதுக்கும் பணம் தேவைதானே. If you have couple of crores you can buy a land. ஒரு சில கோடிகள் இருந்தா இடம் வாங்கலாமே. பிட்ட போட்டாங்க பத்தி அப்படி இருக்கு. No, just I'm telling, okay, yeah, money, so we have to live in this world, so money is important. இந்த உலகத்துல வாழ்வதற்கு பணம் தேவைதானே பிரதர்? No, இல்லையா. I'm not belong to the world. நான் உலகத்தின் உடையவன் அல்ல. I'm not belong to the money. நான் பணத்திற்கு உரியவன் அல்ல. I don't belong to prestige. நான் அந்தஸ்துக்கு உரியவன் அல்ல. I don't belong to ego. நான் என்னுடைய இருமாப்புக்குரியவன் அல்ல. I don't belong to my family or my my caste or my community. Rubbish. ஐயா என் குடும்பம், என்னுடைய பாரம்பரியம், என்னுடைய ஜாதி இதெல்லாம் முட்டாள்தனம். I belong to God. நான் தேவனுடையவன். So number 1, no condemnation. முதலாவதாக நமக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. I became slave of God. நான் தேவனுக்கு ஒரு அடிமையாக மாறினேன். And I belong to God. நான் தேவனுடையவனாக மாறினேன். Basically I was interpreting Romans 7:4. ரோமர் 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை இப்ப விளக்குனேன். Now Romans 7:6 says, அடுத்த 6வது வசனம் சொல்கிறது, I serve God. நான் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். I'm not serving the world. நான் உலகத்துக்கு ஊழியம் செய்யல. I'm not like a slavery for the world. நான் உலகத்துக்கு ஒரு அடிமையாக இல்ல. I'm not slavery to anybody. நான் எந்த மனிதனுக்கும் அடிமையாக இல்லை. But I am a slave and serving God. நான் ஒரு அடிமை. யாருக்குனா தேவனுக்கு அடிமை, தேவனுக்கு மாத்திரம் ஊழியம். If this is the definition of a Christian, ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம் விளக்கம் இதுவாக இருக்குமாயின், would you accept that definition when it comes to your life? இந்த விளக்கத்தை உங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவதற்கு நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா? For example, okay, Pushparaj, you are a Christian. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, புஷ்பராஜ் ஐயா நீங்கள் ஒரு கிறிஸ்தவர். Define Christian. கிறிஸ்தவர் என்றால் யார்? Oh, no condemnation. ஆக்கினை தீர்ப்பில்லை. Good news. நற்செய்தி. And I became a slave of God. நான் தேவனுக்கு அடிமை. Oh really? உண்மையாவா? I don't see it. என்னால அது பார்க்க முடியலையே. And one notch down, இன்னொரு படி இறங்கி வந்து, I belong to God. நான் தேவனுடையவன். And next thing, அடுத்த காரியம், I serve God. நான் தேவனுக்கு ஊழியம் செய்வேன். பார்த்தா அப்படி தெரியலையே. But when I look
look at you, I can't see that. You are living like any other guy. எல்லா மனிதர்களை போல தானே இந்த உலகத்துல நீங்களும் வாழ்றீங்க. So am I just growing in that level? ஆகவே இந்த காரியத்துல நான் முதிர்ச்சி அடைய வளர்கிறேனா? That process of growth called as sanctification. இந்த முறைமை, இந்த வளர்ச்சியை தான் பரிசுத்தமாக்குதல் நாம் அழைக்கிறோம். And the next question is, அடுத்த ஒரு கேள்வி. okay, forget about being a slave and servant, all these things. ஐயா, அடிமையா இருக்கிறது, ஊழியம் செய்யறது எல்லாத்தையும் விட்டுருவோம். No, don't use technical jargons, righteous and all these things. ரொம்ப விளக்கமாக இலக்கண சொற்களா இந்த மாதிரி நீதிமான் இப்படிலாம் சொல்லாதீங்க. Tell me very straight away. ரொம்ப நேரடியா சொல்லுங்க. Can we sin or not? பாவம் செய்யலாமா கூடாதா? If I say no, you should not, பாவம் செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா how is it possible? அது எப்படி சாத்தியம்? How can you live in this sinful world without being sinning? இந்த பாவமுள்ள உலகத்திலே வாழ்ந்து கொண்டு பாவம் செய்யாமல் இருப்பது எப்படி? And if you're a Christian, நீங்க ஒரு கிறிஸ்தவரா you இருந்தீங்கன்னா have grace. கிருபை இருக்கு. You can sin. என்னனாலும் பண்ணிக்கலாம். Oh, grace is the license for doing sin. அப்போ கிருபைங்கிறது பாவம் செய்யறதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு எக்ஸ்கியூஸா? No. இல்ல. 1 John 1:8. 1 யோவான் 1:8 சொல்லும்போது, if you sin, ஒருவன் பாவம் செய்தான் என்றால் confess it. அதை அறிக்கை செய்யணும். Which means you may get a chance to do that. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒருவேளை இந்த உலகத்துல பாவம் செய்யறதுக்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். You will miss the mark. சில நேரம் நாம் தவறலாம். You cannot always be in a perfect state. எப்பொழுதுமே பூரணமான ஒரு நிலையில நாம் இருக்க போவதில்லை. But don't lay there. ஆனா அங்கே உட்கார்ந்துராதீங்க. Confess it and come back. அறிக்கை செய்து மறுபடியும் எழும்பி வாங்க. The other side. அதுக்கு இன்னொரு பக்கம், why the word of God is written? எதற்காக தேவனுடைய வார்த்தை எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது? 1 John 2:1. 1 யோவான் 2:1. My little children, என் அன்பு பிள்ளைகளே, I am writing this, don't sin. இதை எதற்காக எழுதுகிறேன் என்றால், நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதி கொடுக்கிறேன். Because you are a child of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருப்பதனால So you have grace. கிருபை So கொடுக்கப்பட்டிருக்கிறது. grace is not being treated as the license to do sin. பாவம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த கிருபையை நாம் பயன்படுத்தக்கூடாது. Titus 2:11-13. தீத்து 2:11 முதல் 13 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, through grace you got this salvation which is justification. இந்த கிருபையினாலே நாம் இந்த ரட்சிப்பை பெற்றோம். இது எதை குறித்து பேசுகிறது என்றால், நாம் நீதிமானாக்கப்பட்டதை குறித்து. But the story has not ended there. ஆனால் கதை அங்கோட முடியல. You need to grow. நாம் வளர வேண்டும். How I need to grow? எப்படி நான் வளருவது? I need to grow in godliness. நான் என்னுடைய பக்தியில வளர வேண்டும். So how can I grow in godliness? எப்படி பக்தி உள்ளவனாக வளருவது? Very simple. ரொம்ப எளிதா சொல்லணும்னா, leave ungodliness. அவபக்தியை விட்டுவிட வேண்டும். So leave ungodliness, automatically grow in godliness. அவபக்தியை விட்டுவிட்டேன் என்றால் நான் பக்தி உள்ளவனாக வளர ஆரம்பிக்கிறேன். Leave the worldly passions so that you will get godly passions. உலகத்தின் லௌகிக இச்சைகளை நான் விட்டுவிடும்போது ஆவிக்குரிய ஆசைகள் என்னுடைய இருதயத்தில் உருவாகிறது. Don't allow anything or anyone or anything to control yourself, but keep having self control. இந்த உலகத்துல யாரோ இல்ல ஏதாவது ஒரு காரியமோ நம்முடைய மனதை ஆளுகை செய்யாதபடிக்கு நம்முடைய மனம் அது சாந்தமாக ஆட்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். Be like a godly person. ஒரு பக்தி உள்ளவனாக இருக்க Oh, வேண்டும். that is not possible because of my strength. ஐயா, என்னுடைய பலனால இது சாத்தியம் இல்லை. That is why God has given you grace. இதுக்காக தான் தேவன் கிருபையை அளித்திருக்கிறார். That is the purpose of grace. கிருபை கொடுக்கப்பட்டதின் நோக்கம் இதுதான். So I know I forgot to give this statement, just I want to give this statement today. கடந்த வாரம் இந்த வாக்கியத்தை சொல்ல மறந்து விட்டேன். ஆகவே இதை சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். Grace goes before us. கிருபை நமக்கு முன்பாக செல்கிறது. And the unwilling man became a willing man to do good things. இயலாமையிலே காணப்பட்ட மனிதன், முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு மனிதன் இப்பொழுது கிருபையினாலே நற்காரியங்களை செய்ய இயன்றவனாக மாறுகிறான். இயன்றவனா இல்ல, இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒருத்தன் இன்ட்ரெஸ்டா மாறிட்டான். எனக்கு நல்லது செய்ய விருப்பம் இல்லை, ஆனால் இந்த கிருபை நற்காரியங்களை செய்ய விருப்பம் உள்ளவனாக மாற்றுகிறது. So it changed my will. என்னுடைய சித்தத்தை மாற்றுது. It changed my desire. என்னுடைய ஆர்வத்தை மாற்றுது. It changed my focus. என்னுடைய நோக்கத்தை மாற்றுது. So far I was willing to do bad, now I am willing to do good. இதுவரைக்கும் தீமையை செய்ய ஆசையா இருந்தேன், ஆனா இப்போ நன்மையை செய்ய ஆசையா இருக்கிறேன். So it's just going, friend. எனக்கு முன்பாக கிருபை சென்று and preparing the way. வழியை ஆயத்தம் செய்து, my way is doing this evil. என் வழி என்ன
என்னன்னா தீமை செய்கிற வழி. My interest is doing this evil. என்னோட ஆசை தீமையை செய்வது. But the grace is preparing a way towards good. ஆனால் கிருபை என்ன செய்கிறதுனா எனக்கு முன்பாக ஒரு வழி எனக்கு ஆயத்தம் பண்ணுகிறது. Sometimes if you take your kid, ஒரு சில நேரங்கள்ல நம்ம குழந்தையை நம்ம கூப்பிட்டுக்கிட்டு if you see if they have seen an ice cream shop, வெளியே செல்லும்போது ஒரு குளிர்பான கடை ஐஸ்கிரீம் ஷாப்பை பார்த்தாங்கன்னா, it's very hard to imagine, but please imagine if Sylvan is the kid. யோசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் தான் அந்த குழந்தை வச்சுக்கோங்க. Once upon a time he was like that. சில வருடங்களுக்கு முன்பாக நான் அப்படி தான் இருந்தேன். பல தசாப்தங்களுக்கு முன்பதாக அப்படின்னு சொல்லலாம். he is like maybe he is a kid. ஒரு கை குழந்தையா இருந்திருப்பேன். கொடுத்த காசுக்கு அதிகமாக வேற செய்வான். சரி பரவாயில்ல. So he is a kid. ஒரு குழந்தையா இருந்தேன்னா, நீ கீழே கிட்டலாம் ஆயிடாத ப்ளீஸ், எனக்கு இப்படி ஒரு கிட்டா அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கும். பட் so I know this is the kid and that was the ice cream shop. இப்போ நான் அந்த குழந்தைன்னு வச்சுக்கோங்க, இங்கே தான் அந்த ஐஸ்கிரீம் கடை இருந்ததுன்னா automatically kid will pull my hand towards நான் அப்பா இங்கே வாங்கன்னு இழுப்பேன். கீழே விழுந்துருவான்டா மெதுவா லைட்டா. So he is just pulling me towards the ice cream shop. ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லி அந்த கடைக்கு இழுப்பேன். So his interest is towards the ice cream shop. என்னுடைய விருப்பம் என்னன்னா அந்த ஐஸ்கிரீம். I am a father. ஆனா அப்பா of course not that much old. கண்டிப்பா என்னோட வயதுல மூத்த ஒரு அப்பா. So here my responsibility is, இப்போ அவருடைய கடமை என்னன்னா, I need to make him to go there in the soup shop. இந்த ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு பதிலா முன்னாடி இருக்கிற நல்ல கடையான அந்த சூப் ஷாப்புக்கு கொண்டு செல்லணும். I don't want him to have the scoop, but I want him to have the soup. பார்க்கலாம் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்றாருன்னு. இங்க போய் ஒரு கப் ஐஸ்கிரீம் சாப்பிடுறத விட அங்க போய் ஒரு கப் சூப் குடிக்கலாம்னு யோசிக்கிறேன். So okay, so now I'm just I want him to go there. ஆகவே என்ன முன்னாடி இழுத்து செல்ல முயற்சிக்கிறாங்க. So here I am the grace. அப்போ இந்த கிருபையாக இந்த அப்பா செயல்படுகிறார். So now I'm just moving, I'm just paving the path. வழியை ஆயத்தம் செய்கிறார். But he is not willing. ஆனா எனக்கு அதுல விருப்பம் இல்ல. And my hand has the power. ஆனா அப்பாவோட கரத்துல அந்த வல்லமை இருக்கு. இழுத்து போட்றத. Now here he is dragging me towards there. நான் அப்பா ஒரு பக்கம் இழுக்க முயற்சி செய்தால், since I am the dad, ஆனால் அப்பாவாக அவர் இருப்பதனால one side I'm paving the path, ஒரு பக்கம் வழியை ஆயத்தம் செய்து, the other side I'm just pulling him. இன்னொரு பக்கம் அப்படியே என்னை இழுத்து கொண்டு சென்று, he is not interested anyway. எனக்கு வருவதற்கு விருப்பம் இல்லை. But every day, ஆனால் ஒவ்வொரு நாளும், every time when we come this place, ஒவ்வொரு முறை இந்த இடத்திற்கு வரும்போது, and every day when we come to this junction, இந்த நிலையத்திற்கு வந்து சேரும்போது, he wanted to go to the ice cream shop. நான் ஐஸ்கிரீம் கடைக்கு செல்லணும்னு முயற்சிக்கிறேன். I wanted him to go to the soup shop. ஆனால் அப்பாவுக்கு நான் அந்த சூப் குடிக்கணும்ங்கற விருப்பம். Grace, I am the grace. ஆகவே கிருபையாக என்ன செய்கிறார் என்றால், வழியை ஆயத்தம் செய்து and pulling him, என்னை இழுத்து, he is just dragging me that side. ஆனால் நான் அப்பாவை இன்னொரு பக்கம் இழுக்க முயற்சி செய்தால், I have the greatest power. ஆனால் அப்பாவோட அதிக பலம் இருப்பதனால என்னை அப்படியே இழுத்து செல்கிறார். Taking him to the soup shop. அந்த சூப் ஷாப்புக்கு அழைத்து செல்கிறாங்க. அங்க போற வரைக்கும் அப்படினு இருப்பான். So till the time I reach there, I'll be crying. I know he'll do that. No, but once we cross that area, ஆனால் இந்த இடத்தை தாண்டி சென்ற உடனே கிடைச்ச வரைக்கும் லாபம் சூப்பை குடிச்சுக்கலாம். At least I'll get some soup. If I cry, I'll miss that as well. So let me eat it. Maybe he'll lament. ஒருவேளை அழலாம். Maybe he doesn't like the taste. எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காம இருக்கலாம். This is sweet, that is bitter. இது இனிப்பா இருக்கும், அது கசப்பா இருக்கும். This is cold, that is hot. இது கோல்டா இருக்கும், அது சூடா இருக்கும். This is tasty, but that is tasteless. இது ரொம்ப இனிப்பா சுவையா இருக்கும், அது சுவை தன்மை கம்மியா இருக்கும். But ultimate, ஆனா முடிவு என்னன்னா, that is good for health. அது உடலுக்கு நல்லது. That is what the role of grace. கிருபை இந்த காரியத்தை தான் நம்ம வாழ்க்கையில் செய்கிறது. This is grace. இதுதான் கிருபை. In this world, in the Christian world, இந்த கிறிஸ்தவ உலகத்துல they misinterpreted grace. நாம் இந்த கிருபையை தவறா வியாக்கியானம் பண்ணி, in such a way that எப்படி சொல்லிட்டோம்னா, oh, it's ice cream shop. ஐஸ்கிரீம் ஷாப்பிங் இருக்கா, so I want to pull the guy towards the soup shop. அப்பாவுக்கும் என்ன சூப் ஷாப்புக்கு அழைத்து செல்லணும் ஒரு ஆர்வம் இருக்கு. And I am a loving daddy. ஆனா அப்பா ரொம்ப அன்பான அப்பா. Daddy loves the kid. அப்பாக்கு மேல ரொம்ப பிரியம். No, he is full of love. அவர் அன்பில் மிகுந்தவர். When this guy wanted to go there, அப்பா ஐஸ்கிரீம் போணும்னு ஆசைப்பட்டேனா, and I leave it, அப்பா என் கை விட்டுருவாரு. and this guy goes, நான் போயிட்டு having the ice cream சாப்பிட்டு spilled all over, என் மேல எல்லாம் சிந்திட்டு, and he come back, திரும்பி வரும்போது, then I am a loving dad with outstretched arm. அப்போ ஒரு அன்பான தகப்பனா கைகளை திறந்து அவர், and I will take, come let's go, மறுபடியும் அழைத்து சென்று, because this is grace.
grace. ஏன்னா இதுதான் கிருபை. இப்போ இந்த பிள்ளை ஐஸ்கிரீம்க்கு ஆசைப்பட்டுச்சு, சரி ஓகே. Now the child is desiring to have an ice cream and that's fine. கொஞ்ச நாள் அங்கே நெப்போலியன் இருக்கிறார், அதுக்கு ஆசைப்படுது. And few days later there may be some other good drink. நெப்போலியன் உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? There may be barley water and he may desire that. If some no just drinks are there, ஒரு ஆல்கஹால் அங்க இருக்குனா, குளிர் மதுபானம் இருக்குனா, cigarette is there, அங்க ஒரு சிகரெட் இருக்குனா, adultery is there, விபச்சாரம் இருக்குனா, lust is there, இச்சை இருக்குனா, and murder is there, கொலை இருக்குனா, so if as a father, அப்போ ஒரு தகப்பனாக, okay I love you so much, உன் மேல ரொம்ப அன்பா இருக்கிறேன், you go and have it, இல்ல நீ போய் சாப்பிட்டுக்கோப்பா, and I'll wait here, நான் இங்க காத்திருக்கிறேன், you come, நீ திரும்பி வா, with outstretched arm, அப்படி கைகள் திறந்த வண்ணமாக I'll accept you. உன்னை அரவணைத்துக் கொள்வேன். That is what the definition the churches are trying to give when it comes to grace, which is rubbish. இன்னைக்கு பல நேரங்கள்ல கிருபை என்பதற்கு சபை இப்படிப்பட்ட உதாரணத்தை தான், விளக்கத்தை தான் கொடுத்து கொண்டிருக்கிறது. இது முழுக்க தவறு, முட்டாள்தனம். Grace is just giving removing the unwilling and giving the willing. இந்த கிருபை என்ன செய்கிறதுனா, என் இருதயத்தில் இருந்த எனக்கு விருப்பம் இல்லாததை மாற்றி ஒரு விருப்பத்தை எனக்கு தருகிறது. அதன் பின்பு I know this guy cannot do it with his own strength. என்னோட சொந்த பலனால இதை செய்ய முடியாதுன்னு தேவனுக்கு அறிவார். And the grace is just to make it effectual. ஆகவே எனக்கு பலனையும் தேவனை தருகிறார். No, it is just pulling. என்னை இழுத்து சென்று, pulling towards. என்னை இழுத்து சென்று what the grace wants to achieve. கிருபை என்ன செய்து முடிக்க நினைக்கிறதோ, this is what grace. இதுதான் கிருபை. No, how is it applicable? இது எப்படி நமக்கு பொருந்தும்? Earlier, முன்பு this is how sin was operating. இப்படிதான் பாவம் நம்முடைய வாழ்க்கையை ஆட்கொண்டிருந்தது. I don't want to go there. நான் அங்க செல்ல விரும்பவில்லை. But automatically I'm going there. ஆனாலும் என் கால்கள் விரைந்தோடுகிறது. I don't want that. எனக்கு அது வேண்டாம். But I want that. ஆனா எப்பொழுதுமே அதை தான் செய்றேன். I'm going there. ஆகவே நான் அங்க செல்கிறேன். Exactly opposite grace is operating. அதற்கு நேர் எதிர்மறையாக கிருபை செயல்படும். How many of you understand grace? எத்தனை பேருக்கு கிருபைனா என்னன்னு புரிஞ்சது? Don't dare to tell I cannot do this, brother. I cannot give up this sin, brother. No, that is a lie from the hell. ஐயா, என்னால இதை விட முடியல, என்னால இதை செய்ய முடியல, என்னால இந்த காரியத்தை செய்யாம இருக்க முடியல, இல்ல செய்ய முடியல, இப்படியெல்லாம் நீங்க நினைக்காதீங்க. அப்படி நீங்க சொல்றது என்னதுன்னா, பாதாளத்திலிருந்து நரகத்திலிருந்து கூறப்படும் ஒரு பொய். அது பாதாளத்திலிருந்து வரக்கூடிய பச்சை பொய், நம்பாதீங்க. You can do that. You can overcome. You can live a concord life because of grace. Amen. Amen. Next we are now, that's what I missed it. Okay, sanctification, that's what we've been teaching. So தொடர்ந்து நாம் இந்த பரிசுத்தமாகுதல் இந்த காரியத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். Today I would like to tell you 4 words, just 4 words. இன்னைக்கு ஒரு 4 வார்த்தைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன். I want you to nail these 4 words before you leave. இந்த 4 வார்த்தைகளும் உங்களுடைய இருதய பலகைகளை எழுதிவிட்டு நீங்கள் செல்லணும்னு ஆசைப்படுறேன். See, when it comes to salvation, first we have the justification. நம்முடைய இரட்சிப்பை பார்க்கும்போது முதலாவதாக அங்க நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். So being set free from sin. பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டோம். But the story has not ended there. ஆனா கதை அங்கே முடியல. You have to become a slave of righteousness. நாம் நீதிக்கு அடிமையாக மாற வேண்டும். That's what Romans 6:18. இதுதான் ரோமர் 6:18 சொல்கிறது. The first of is talking about your justification. இதனுடைய முதல் பகுதி என்னுடைய நீதிமான் ஆகிற காரியத்தை குறித்து விளக்குகிறது. This is something God imputed in me. இது தேவனே எனக்குள்ளாக இதை செய்கிறார். But the second part, ஆனால் இரண்டாவது பகுதி, it is something like my impartation is there. அங்க என்னுடைய பங்களிப்பும் காணப்படுகிறது. Even look at the Tamil, it's very good. தமிழ் அது ரொம்ப அருமையா வந்திருக்கு. பைபிள் படிக்கும்போது கொஞ்சம் இலக்கணத்தெல்லாம் வச்சு படிக்கணும். When we read the Bible, we have to look at the intricacies of the language there. ஐயோ, தமிழ் வாசிக்கவே தெரியாத பிறகு இலக்கணம் தமிழ் சுத்துறோம். சரி, ஓகே, even it is English, அது ஆங்கிலமாக இருந்தாலும் look at the grammar, look at the tense, அங்க பயன்படுத்தி இருக்கிற இலக்கணம், காலகட்டம் யோசிக்கணும். whether it is active voice or passive voice, அது செய்யும் காலமா, செய்வினையா செய்யப்பட்டு வினையா, செய்வினையா இல்ல செய்யப்பட்டு வினையா, is it the past tense or the present tense or the future tense, கடந்த காலமா நிகழ்காலமா இல்ல எதிர்காலமா. look at this passage. இந்த பகுதியை பாருங்க. Having been set free from
from sin, which means somebody has done that for me. பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு என்று சொல்லும்போது யாரோ ஒருவர் எனக்காக அதை செய்கிறார். நீங்க விடுதலை ஆனீர்கள்னு சொல்லல, நீங்க விடுதலையாக்கப்பட்டீர்கள், செய்யப்பட்டு வினை. Bible didn't say you got that freedom by yourself, but Bible says you have been set free. It was done to you. செய்வன கேள்விப்பட்டிருக்கோம், அது என்ன செய்யப்பட்டு வினை அப்படின்றாதீங்க. தமிழ் active voice and passive voice. செய்யும் சொல்லும், செய்யப்பட்டு சொல்லும். Look at the next part. அதுக்கு அடுத்த பகுதியை பாருங்க. You have not made as slaves, but it says become slaves of righteousness. நீதிக்கு அடிமைகள் ஆக்கப்பட்டீர்கள்னு வசனம் சொல்லல, நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். உங்களுடைய So that's my job. அது ஏன் வேலை. So who is helping me? அதுக்கு யார் உதவி செய்கிறார்? Holy Spirit is helping me. பரிசுத்த ஆவியானவர். Grace is empowering me. கிருபை எனக்கு ஊக்கப்படுத்துகிறது. So why it is so important? இது அவ்வளவு முக்கியமா? When it comes to salvation, salvation is not something like, oh, I accept Jesus Christ, I became a Christian, brother. ஐயா, இந்த ரட்சிப்பை குறித்து பார்க்கும்போது ஐயா நான் இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டேன், ஆகவே நான் ரட்சிக்கப்பட்டேன், அப்படி அல்ல. Oh, I went there and they preached. நாங்க செஞ்சேன், அங்க பிரசங்கிச்சாங்க. And emotionally they were singing the song. அப்போ ரொம்ப ஆத்மார்த்தமா சில பாடல்களை பாடினாங்க. And especially this is the Lent season. அதுவும் குறிப்பாக இது வந்து லெந்த் காலகட்டம். Wherever you go, எங்க நீங்க செஞ்சாலும் their only aim is அவங்களுடைய ஒரே நோக்கம் to make you cry. உங்களை அழ வச்சு அனுப்பணும். You know, look at Jesus. இயேசுவை பாருங்க. Okay, somehow எப்படியோ and they have list of songs. அதுக்குன்னு ஒரு சில பாடல்களை நாம் வச்சிருக்கிறோம். When there are so many songs, it will make you to cry. அந்த பாடல்களை கேட்கும் போதே நம்முடைய கண்கள்ல கண்ணீர் வரும். And they will sing in that scale and the pitch with the with the tempo, and they will make you to feel emotionally, and finally they said, do you accept this Jesus Christ? அதுவும் அந்த பாடலை பாடும்போது அதுக்கேத்த விதமான வேகம், அதுக்கேத்த விதமான ஸ்வரம், அதுக்கேத்த விதமான தாளம் இதெல்லாம் போட்டு நம்மள அப்படியே உணர்ச்சி வசப்பட வச்சு அந்த பாடல் கேட்கும் முடிக்கும் போது இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்றீர்களான்னு கேட்கும் போதே நம்ம ஏற்றுக்கொண்டுருவோம். And everyone will raise their hands. உடனே எல்லாரும் கரங்களை உயர்த்துறோம். Even if you don't raise your hand, நீங்க கரங்களை உயர்த்தலனாலும் the bystander will look at you. பக்கத்துல இருக்க நம்மள பார்த்து, don't you have sense? அறிவே இல்லையாப்பா, இவ்வளவு சொல்லி இல்ல மனுஷனா நீ அப்படிங்கிற மாதிரி அவர் பாப்பார் ஒரு பார்வை. And the look that he gives, are you still a man? I will listen to all these things. Then automatically you will also raise your hand. உடனே நம்ம கரங்களை நாம் உயர்த்துவோம். That is not salvation. ஐயா, இது ரட்சிப்பு அல்ல. No. இது அல்ல. Hebrews 2:3 says it's a great salvation. எபிரேயர் 2:3 சொல்லும்போது பெரிதான ரட்சிப்பு. Don't neglect the salvation. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து அதனை கவலையற்றிருக்க கூடாது. Don't treat it lightly. இது ரொம்ப எளிதா எடுக்க கூடாது. This is biggest matter. இது மிக முக்கியமான ஒரு காரியம். So the salvation as it's 3 stages. இந்த ரட்சிப்பிலே 3 நிலைகள் இருக்கிறது. The first stage is justification, that Jesus has done it on the cross. இந்த முதல் நிலை நாம் நீதிமானாக்கப்பட்டோம், அது சிலுவையிலே இயேசுவானவர் நமக்காக செய்து முடித்த காரியம். That is why Philippians chapter 2:12 Paul says work out your salvation with fear and trembling. ஆகவே தான் பிலிப்பியர் 2:12 பவுலடிகளார் சொல்லும்போது இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள், அதை பயத்தோடும் நடுக்கத்தோடும் செய்யுங்கன்றாங்க. And 2 Thessalonians 2:13 says you will be to be saved. 2 தெசலோனிக்கேயர் 2:13 சொல்லும்போது நீங்கள் ரட்சிப்புக்கு விடுவதற்கு. So it's not over. அது முடியல, yet to be completed. இனிதான் முடியும். And Hebrews 10:14 says, எபிரேயர் 10:14 சொல்லும்போது wonderful verse, அருமையான ஒரு வசனம். look at the first half. அதன் முதல் பகுதியை பாருங்க. He has perfected, அவர் பூரணமானார். he has perfected you. அவர் நம்மை பூரணமாக்கினார். Hey, super, I got perfect. I became perfect. நான் பூரணமாக்கி விட்டேன். No, slow down. இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Who are being sanctified, பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களே. am I being perfected? ஐயா, நான் பூரணமாயிட்டேனா? Yeah, of course, through Christ. ஆமா, கிறிஸ்துவின் மூலமா பூரணமாயிட்டீங்க. So it's all done. எல்லாம் முடிஞ்சிடுச்சா? No. இல்ல You are being sanctified. நீங்க பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. And 1 Thessalonians 4:3 this is the will of God. 1 தெசலோனியர் 4:3 சொல்லும்போது பரிசுத்தமாகுதல் என்பது தேவனுடைய சித்தம். How long? எதுவரைக்கும்? When this journey will over? எப்போ இது முடியும்? When people see completely Christ in me. முழுமையாகவே கிறிஸ்துவை உங்களுள் அவர்கள் பார்க்கும்போது இது முடியும். That is Galatians 4:19. கலாத்தியர் 4:19 இதுதான் சொல்கிறது. When that will happen? அது எப்போ நடக்கும்? Romans 6:22. ரோமர் 6:22. Till you get the eternal life. நாம் நித்திய ஜீவனை அடையும் போது. So what I need to do? அப்ப நான் என்ன செய்யணும்?
I need to get sanctified every day. ஒவ்வொரு நாளும் நான் பரிசுத்தமாக வேண்டும். I'm not perfect on that day itself, அஞ்சே தினமே இல்ல ஒரு நாள்லயே நான் பூரணமா மாறுவதில்லை, but I'm growing. ஆனா நான் வளர வேணும். By what? எப்படி வளரணும்? John 17 and 19, by through the truth. யோவான் 17:17, யோவான் 17:19 சொல்லும்போது சத்தியத்தின் மூலமாக உம்முடைய வசனமே சத்தியம், அதுவே நம்மை And பரிசுத்தப்படுத்தும். 2 Thessalonians 2:13, 2 தெசலோனியர் 2:13, by the power and the sanctification act, sanctified act of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய பலனால வல்லமையினால இந்த பரிசுத்தமாகுதல் என்கிற காரியம் நிறைவேறுகிறது. So this is what is happening right now. இதுதான் இப்போ நம்ம வாழ்க்கையில நடக்குது. Is it happening? இது உங்க வாழ்க்கையில நடக்குதா? Is it happening on a daily basis? அனுதினம் உங்க வாழ்க்கையில இது நிறைவேறுதா? Do you feel that the word of God controls you? தேவனுடைய வார்த்தை உங்களை ஆளுகை செய்கிறதை நீங்கள் உணர்கிறீர்களா? Do you experience the Spirit of God is controlling you? பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை உங்க வாழ்க்கையில இருப்பதை நீங்கள் உணர்கிறீர்களா? No, when I say Spirit of God is controlling you, don't tell me that, okay, I thought of coming to the church, but when I come to that place, Spirit of God is telling me, don't go to the church, and I go back. ஐயா பரிசுத்த ஆவியான ஆளுகைன்னு சொன்ன உடனே இப்படிலாம் சொல்லிடாதீங்க. நான் சபைக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன், கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஆவியானவர் என்ன திரும்ப போக சொல்லிட்டாரு, அதனால திரும்பி போயிட்டேன். என்னைக்காவது சாப்பிடும்போது சாப்பிடாதன்னு சொல்லியிருக்காரா? Has ever the Spirit of God said don't eat and any day when we are about to eat the food? எந்த மாப்பிள்ளைட்ட தாலி கட்டும்போது கட்டாதரான்னு சொல்லியிருக்காரா? As any time on the time of tying the knots, has the Spirit of God said don't tie the knot unto the bride? இப்படிலாம் சொல்லாத பரிசுத்த ஆவியானவர் ஏன் இப்படிலாம் சொல்றாருன்னு தெரியல. I don't know why the Spirit of God never says all those things but always says don't go to the church. சும்மா அடிச்சு விட கூடாது. Okay, We should not just blabber out something. so control by the Spirit of God means influenced by the Spirit of God. பரிசுத்த ஆவியானாலே ஆளுகை என்றால் பரிசுத்த ஆவியானுடைய தாக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். Sometimes back when we ask people, okay, can you please share the word? சில காலங்களுக்கு முன்பாக நம்ம ஒரு சிலர்கிட்ட ஐயா நீங்க செய்தி கொடுக்குறீங்களான்னு கேட்கும்போது, Okay, not even for the word, செய்திக்கு கூட இல்ல, even for the testimony. சாட்சி சொல்றீங்களான்னு கேட்டா கூட, Brother, please can you come and share your testimony? ஐயா நீங்க வந்து இன்னைக்கு சாட்சியை சொல்ல முடியுமான்னு கேட்டா, Actually they came from heaven actually. அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா நம்ம பரலோகத்துல இருந்து வந்துட்டோன்னு. I will check with the Holy Spirit and let you know. நான் பரிசுத்த ஆவியானவர்ட்ட ஜெபித்து கேட்டுக்கிட்டு உங்கள்ட்ட சொல்றேன் பிரதர். By the way, அது எந்த பரிசுத்த ஆவியானவர் இதுவரைக்கும் எனக்கு தெரியல. I still don't know which Spirit of God they are trying to look into. The inspired word of God says be a testimony. தேவனுடைய ஆவியினால எழுதி கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை சொல்கிறது சாட்சிகளா இருப்பீர்கள். Then whom else they will ask? அப்ப யார்கிட்டயா நீங்க போய் கேட்க போறீங்க? Sir, the land belongs to me. It's given in the document. ஐயா இந்த நிலம் எனக்கு சொந்தமானது, அதுக்கான ஆவணம் அதுக்கான பத்திரம் என்கிட்ட இருக்கு. If my dad is dead, ஒருவேளை எங்க அப்பா மரிச்சிட்டாங்கன்னா, but the dad has given me the document. ஆனா அப்பா என்கிட்ட பத்திரத்தை கொடுத்திருக்காரு. He said the land belongs to you. இந்த பத்திரம் சொல்லுது இந்த நிலம் எனக்குரியது. So no, I should not claim. ஆகவே இப்போ நான் வந்து சொல்ல கூடாது I don't believe this document. இந்த பத்திரத்தை நான் நம்பல. I will go to the place where my dad is and I'll ask him. எங்க அப்பா எங்க இருக்காரோ அங்க நான் போய் கேட்டுட்டு வரேன். அப்படி யாராவது முடிவு எடுக்கிறீங்களா? Has anyone has taken such a step when thinking about the documents of the land? Where is God actually? Where is God? தேவன் எங்க இருக்கிறார்? அது புரியுது எனக்கு. Generally, where is God? பொதுவா தேவன் எங்க இருக்கிறார்? என்னோட புரிதல் என்ன? சரி அப்படி கேட்கணும். ஆண்டவன் எங்க இருக்கான்? என்னங்க நீங்க சரி ட்ரெண்டில் இல்லை போல இருக்கு. ஆண்டவன் எங்க இருக்கான்னு உடனே என்ன எங்க பார்க்கணும்? மேலே பார்க்கணும். Where is God? God is everywhere. God is in us. I know that. But generally, where is God? God is in heaven. So if you want to go to heaven and come back, that is not possible. ஐயா தேவன் நமக்குள்ளாக இருக்கிறார், எங்கும் இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு புரியுது. ஆனா பொதுவா தேவன் எங்க இருக்கிறார் நம்ம என்ன சொல்லுவோம்? அவர் பரலோகத்துல இருக்கிறார். ஐயா யாராவது ஒருவர் பரலோகத்துக்கு போயிட்டு அவர்கிட்ட பேசிட்டு திரும்ப வந்துட்டு who will ascend and descend? மேலே ஏறினவனும் இறங்கினவனும் யார்? You cannot go every now and then. நம்ம நினைச்ச மாதிரிலாம் போயிட்டு ட்ரிப் அடிக்க முடியாது. பஸ் சர்வீஸ் எல்லாம் இல்லை.
அது வேற எலெக்ஷன் வந்தா ஃப்ரீ சர்வீஸ். பட் இட் இஸ் ஆல் இன் தி வேர்ட். எல்லாமே தேவனுடைய ஆவியானவர் எழுதி கொடுத்திருக்கிறார். So the word says, தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, the spirit of God can sanctify you. பரிசுத்த ஆவியானவரே நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். The word and the spirit, தேவனுடைய ஆவியானவரும் தேவனுடைய வார்த்தையும் working together இணைந்து செயல்படும் and போது sanctifying you every day, ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறது. every moment. ஒவ்வொரு நொடியும். So you don't need to know, you don't need to be controlled by sin. ஐயா, இதற்கு மேல நான் பாவவின் ஆளுகை செய்து என்னால சொல்ல முடியாது. So how much power it is. ஐயா, இது எவ்வளவு பெரிய வல்லமை. How this power is operating in my life. இந்த வல்லமை வாழ்க்கையில எப்படி செயல்படுது. I said last week, கடந்த வாரம் சொல்லியிருந்தேன். okay, for example, if I have a cup of coins here, ஒரு உதாரணத்திற்கு இங்க ஒரு கப்பு முழுவதுமாக நாணயங்கள் இருக்குனா, so if I just pull it, you just push it away, அந்த நாணயத்தை நான் கீழே தள்ளினேனா all the coins will fall off. அந்த எல்லா நாணயங்களும் கீழே விழுந்து விடும். Whether the coin is interested to stay back in the cup or not, surely it will fall off because of the energy, because of the law of gravity. அந்த கப்பில் இருக்கக்கூடிய நாணயத்திற்கு மேலேயே இருக்கணுங்கிற ஆசை இருக்குதோ இல்லையோ அது முக்கியமே இல்லை. தள்ளி விடும்போது அது நிச்சயமாக கீழே தான் செல்லும். ஏன்னா புவியீர்ப்பு விசை அதை கீழே இழுக்கிறது. But assume that, ஆனா கொஞ்சம் கற்பனையாக, if there is a big hand, ஒரு மிகப்பெரிய கரம் just holding on the bottom, அது கீழே இருந்து தாங்கி கொண்டிருந்தா, so when it is fall off, அது கீழே விழும்போது it just catch, it caught all the coins, அந்த கரம் எல்லா நாணயங்களையும் தாங்கி கொண்டு and bring it back, மறுபடியும் மேலே தூக்கி and put it வந்து here, அங்க வைக்குமாயின். so now the coin didn't do that. ஐயா, அந்த நாணயம் இப்ப எதையுமே செய்யல. The hand has done that. அந்த கரமே அந்த வேலையை செய்தது. So but the coin has to land there on the hand. ஆனா அந்த கரத்துல போய் விழ வேண்டிய வேலை அந்த நாணயத்துக்கு இருக்கு. The coin has to cooperate the hand. அந்த கரத்தோட இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. When the coin is abide the hand, surely the hand will bring it up. அந்த கரத்திலே இந்த நாணயம் நிலைத்திருக்குனா நிச்சயமாக அந்த கரம் அந்த நாணயத்தை தூக்கி வரும். This is what our sanctification. இதுதான் நம்முடைய பரிசுத்தமாக்குதல். So the very first thing, முதலாவது, so what we need to do, நான் என்ன செய்யணும்? let's look at this verse. இந்த வசனத்தை பாருங்க. Romans chapter 8 verse 3. ரோமர் 8:3. The last line I just read. அல்ல கடைசி வரியை நான் வாசிக்கிறேன். Who walk not according to the flesh but according to the spirit. தமிழ்ல 4வது வசனத்துல வருகிறது, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில். What do you mean by walking? ஐயா, நடக்கிறதுனா என்ன? There are so many men of God, they are walking with God. இன்னைக்கு பல தேவ மனுஷர்கள் தேவனோடு நடக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. No, they are walking with God, they are leading by God. தேவனால நடத்தப்படுறாங்க. So many times they will say, பல நேரம் அவங்க சொல்லுவாங்க, I thought of praying for you, நான் உங்களுக்காக ஜெபிக்கணும்னு நினைச்சேன் but பிரதர், God said don't pray, ஆனா தேவன் ஜெபிக்காதீங்கன்னு so I சொல்லிட்டாரு. stepped back. ஆகவே நான் ஜெபிக்கல. I never seen such God. இப்படிப்பட்ட ஒரு தேவன் இருக்காருன்னு எனக்கு தெரியல. And there are people they are walking along with God. ஒரு சிலர் சொல்றாங்க, நான் தேவனோட நடந்துக்கிட்டே இருப்பேன். Brother, please come to my home. ஐயா, எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னா, If God permits, I'll come to your home. தேவன் அனுமதிச்சா நான் வரேன் பிரதர். This is not talking about that. அந்த மாதிரி நடக்கிறது இந்த வசனம் சொல்லல. See, when it comes to walking, it is not something like God is always, you're hearing God, okay, God, do I need to take the bus ticket? டிக்கெட் எடுக்கலன்னா பிடிச்சி செக்கிங்கில் போட்டுருவாங்கடா. ஓ சரி, I'll take it. No, that is not the leading. ஐயா, இந்த நடக்கிறது தேவன் வழி நடத்துறது நம்ம எப்படி நினைக்கிறோம்னா, ஒரு பஸ்ஸில் ஏறின உடனே நான் பஸ் டிக்கெட் எடுக்கணுமா ஆண்டவரே, பஸ் டிக்கெட் எடுக்கலன்னா ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க, டிடிஆர் செக் பண்ணுவாங்க, ஓகே ஆண்டவர் நான் எடுத்துறேன். இப்படியெல்லாம் ஆண்டவர் நடத்த மாட்டார். இதெல்லாம் நடக்கிறது. This is not, that is. What do you mean by walking in the spirit? ஆவியானவரால் நடத்தப்படுவது என்றால் என்ன? And they'll go to other extreme. சிலர் இன்னொரு எக்ஸ்ட்ரீம்ல இருப்பாங்க. தமிழ் எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. கால் போன போக்கில் போவேன், கர்த்தர் நடத்துவார் பிரதர். I go wherever my feet desires and God leads me in all the places. ரெட் சிக்னல் போட்டிருந்தா என்ன பண்ணுவீங்க பிரதர்? So I don't know what you will do brother when it's a red signal. இல்ல, கர்த்தர் வண்டியை நிறுத்துவார் பிரதர். God will stop the vehicle. உங்க காலை நிறுத்துற கர்த்தர் ஏன் வண்டி நிறுத்த மாட்டாரு? That is not leading by God. தேவனால் நடத்தப்படுவது என்றால் இப்படி எல்லாம் கிடையாதுங்க. Let's study little bit about walk with God. தேவனோடு நடப்பது என்றால் என்ன என்பதை நாம் பார்க்க போறோம். First of all, let me give the lighter note later point after, but let's learn this theologically. முதலாவதாக இந்த சத்தியம் என்ன என்பதை நான் விளக்குறேன். See, this is the 8th chapter of Romans. ரோமர் 8வது அதிகாரத்தில் நாம் இதை வாசிக்கிறோம். The entire, so far, இதுவரைக்கும் 7 chapters Paul has
has completed. 7 அதிகாரங்களை பவுலடிகளார் எழுதியிருக்கிறார். Paul used only once the word Holy Spirit. ஒரே ஒரு முறைதான் பரிசுத்த ஆவியானவர் என்ற வார்த்தையை இதுவரைக்கும் அவர் பயன்படுத்துறார். That is in the very first chapter 4th verse. அது முதலாவது அதிகாரம் 4வது வசனத்திலே எழுதியிருக்கிறார். After that he never mentioned anything about the Holy Spirit. அதன் பின்பு இதுவரைக்கும் 8ஆம் அதிகாரம் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரை பற்றி அவர் எந்த குறிப்பும் எழுதவில்லை. But it comes to the 8th chapter. ஆனால் 8ஆம் அதிகாரம் வரும்போது At least 20 times he used the word Holy Spirit. குறைந்தது 20 முறை பரிசுத்த ஆவியானவர் என்கிற பதத்தை பயன்படுத்துறார். So why? ஏன்? You need to stop it and study there. நம்ம இதில் நிறுத்தி கொஞ்சம் யோசிக்கணும். See, almost 7 chapters are completed. 7 அதிகாரங்கள் முடிந்து விட்டது. Only once mention Holy Spirit. ஒரே ஒரு முறை தான் பரிசுத்த ஆவியானவர் என்கிற பெயரை பயன்படுத்துகிறார். But in the one chapter, ஆனா இந்த 8ஆம் அதிகாரம் இந்த ஒரு அதிகாரத்துல மாத்திரம் approximately 20 times he's talking about the Holy Spirit. குறைந்தது 20 முறை பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுகிறார். But whenever you go to the charismatic world, ஆனா எப்போலாம் நீங்க இந்த கரிஸ்மேட்டிக் உலகத்துக்கு if சென்று you speak Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரை பத்தி பேசுவீங்கன்னா immediately they shift the gear. உடனே அவங்க கியரை மாத்திடுவாங்க. Where they will come? எந்த அதிகாரத்துக்கு போவாங்க? இவ charismatic கிடையாதோ? நீ பெந்தகோஸ்தே சர்ச்சா? ஆக்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் அப்படி எபிசோட்ஸ் போவாங்க. எந்த எபிசோட் போவாங்க? 1 Corinthians சாப்டர் என்ன? 13. யார் வந்து நல்லவங்க? அன்பு. 1 Corinthians chapter 14. Why we are going there? சொல்கிறதுக்கு அவ்வளோ பயம். நம்ம ஏதாவது சொல்லி ஏதாவது இதுக்கு மேலே சொல்லி கல் உங்களுக்கு எரிய மாட்டாங்க. எரிஞ்சால் முதல்ல எனக்கு இல்லை, முதல்ல இவருக்கு. ஏன்னா எல்லாரும் இவரை தான் சொல்கிறாங்க. சரியா? சரி. So when it comes to that passage, every time when it comes to Holy Spirit, we'll just straight away go to that place and we'll talking about gifts, tongues and all these things. பொதுவாகவே பரிசுத்த ஆவியானவர் என்ற பார்வை நமக்கு வரும்போது உடனடியாகவே இன்றைக்கு கிறிஸ்தவ கரிஸ்மேட்டிக் உலகம் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல தான் நம்முடைய பார்வை திரும்புது. ஏன்னா அங்கதான் வரங்கள், அற்புதங்கள், அந்நிய பாஷை இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். So 12 to 14. 12ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம். Skip 13. ஆனா 13 நம்ம விட்டுருவோம். That is talking about love. ஏன்னா அது அன்பு கஷ்டம் இல்ல. But we'll keep on talking about the 12 and 14. Spirit of God, Spirit of God, Spirit of God. ஆனா எப்பொழுதுமே 12ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் ஆவியானவர் ஆவியானவர் ஆவியானவர். ஆவியில் இருக்கீங்களா பிரதர்? Are you filled by the Spirit? ஆவியில் நிரம்புறீங்களா? Are you filled by the work of அபிஷேகம் பெற்றீங்களா? Are you anointed? அபிஷேகம் எங்கேயோ வேற மாதிரி இருக்கு அது பார்க்கிறது. This is a stupidity that we are doing. அவர் டீசெண்டா சொல்லி முடிச்சிட்டாரு. But when it comes to Spirit of God, this particular chapter talking more than 20 times about the Holy Spirit. ஆனால் இந்த அதிகாரத்தை பார்க்கும்போது 20 முறைக்கு மேலாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து இது பேசுகிறது. What is the purpose? இதோட நோக்கம் என்ன? It is not talking about gifts. அது வரங்களை குறித்தல்ல. It is not talking about some emotional experiences. உணர்ச்சி வசப்படும் அனுபவங்கள் அல்ல. This is not about shouting or rolling and screaming or just doing this and that. கத்துறதோ குதிக்கிறதோ கீழே விழுந்து உருள்றதோ இந்த மாதிரியான காரியங்கள் அல்ல. This is all talking about our sanctification. இந்த அதிகாரம் முழுமையுமே நம்முடைய பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறது. His name is Holy Spirit. அவருடைய நாமம் பரிசுத்த ஆவியானவர். And his job is making you to holy. அவருடைய முக்கியமான பணி நம்மளை பரிசுத்தப்படுத்துவது. So his predominant work is sanctifying the people. அவருடைய பிரதான பணி எதுனா ஜனங்களை பரிசுத்தமாக்குவதே. In that context, அந்த பின்னணியத்துல here they use the word walk not after the flesh but walk after the Holy Spirit. இந்த வசனத்துல இந்த காரில் எழுதுவார் சொல்கிறார் மாம்சத்தின்படி நடாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களாக. What do you mean by walking? ஐயா நடக்கிறதுனா என்ன? Walking is not something God is coming along with you and I am also going along with God. ஏதோ நம்ம ஒரு சைடு நடக்கிறோம் தேவன் நம்ம பக்கத்துலயே நடந்து வர சேர்ந்து நடக்கிறது இது அல்ல. Somebody will say okay if I go to near the preacher we can feel the presence. ஒரு சிலர் சொல்லுவாங்க ஐயா நான் அந்த பிரசங்கர் பக்கத்துல போனாலே என்னால அந்த பிரசன்னத்தை உணர முடியுது. God is just like we will feel like a fire. அந்த அக்கினியை உணர முடியுது ஐயா. இதெல்லாம் ஒண்ணுமே
ஒண்ணுமே கிடையாது, கட்டுக்கதை அதெல்லாம். All these are fables, fabricated stories. See, this the presence of God is, are you walking with God? தேவனுடைய பிரசன்னம் என்பது தேவனுடைய வழிகளில் நடக்கிறீர்களா இல்லையா என்பது. Are you walking? நடக்கிறீங்களா? Walk by flesh or walk by the spirit? மாம்சத்தின்படி நடக்கிறீங்களா இல்ல ஆவியின்படி நடக்கிறீங்களா? What do you mean by walk by the spirit? ஆவியின்படி நடப்பதுனா என்ன? First you need to know what is walking. முதலாவதாக ஃபர்ஸ்ட் நடக்கிறதுனா என்னன்னு தெரியணும். Let's study it biblically. வேதத்தின்படியே நம்ம அந்த காரியத்தை தியானிக்க போகிறோம். When it comes to walk, immediately who will come to your mind when it comes to Bible? Enoch walk with God. இந்த நடக்கிறதுன்னு வேதத்துல நம்ம யோசித்த உடனே முதலாவதாக நம்முடைய மனதிற்கு வருவது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், நடந்தான். Noah walk with God. நோவா தேவனோடு நடந்தார். Abraham walk with God. ஆபிரகாம் தேவனோடு நடந்தார். Today all the charismatic world, whatever they said walking with God, no, do you see all these things in the life of Enoch or Noah or in Abraham? இன்னைக்கு நம்மளுடைய கரிஸ்மாட்டிக் திருச்சபைகள்ல தேவனோடு நடக்கிறதுனா இன்னைக்கு காண்பிக்கிற எல்லா விதமான தவறான காரியங்களும் வேதத்திலே பார்க்கும்போது நோவாவிடம் காணப்பட்டதா இல்ல ஆபிரகாம் இடத்துல காணப்பட்டதா இல்ல ஏனோக்கு இடத்தில் காணப்பட்டதா? Sometimes the pastor will walk. சில நேரம் போதகர் அப்படி நடப்பாரு. அப்படி uniform all these side people will fall that side and these people will fall this side. உடனே ஜனக்கூட்டம் அந்த சபை கூட்டத்துல வலது பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பக்கம் கீழே விழுவாங்க, இடது பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து மறுபக்கமா கீழே விழுறாங்க. What they are trying to tell? என்ன விஷயத்தை சொல்ல வராங்க? This is not the man of God is walking, it is God is walking behind. ஐயா, இங்க தேவனுடைய மனிதர் நடந்து வரல, தேவனே இந்த மனிதனோடு நடந்து வருகிறார். So because of the presence, தேவனுடைய பிரசன்னத்தினாலே, because of the power, தேவனுடைய வல்லமையினாலே we couldn't stand. எங்களால நிக்க முடியல. So we fall off. ஆகவே நாங்க கீழே விழுந்து விட்டோம். Have you ever read one such incident in the entire Bible? இந்த முழு வேதாகமத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரியான ஒரு தவறான காரியம் நடந்ததா எழுதப்பட்டிருக்குதா? Only one place they fall off. ஒரே ஒரு இடத்துல தான் அவங்க விழுந்தாங்க. Where is it? எங்க? எவன் விழுந்தா நமக்கு என்ன சார், நாம விழாம இருக்கிறதுக்கு சேஃப். எங்க விழுந்தாங்க? The Garden of Gethsemane. கெத்செமனே தோட்டத்துல மாத்திரமே அதை பார்க்கிறோம். Who is Jesus? இயேசு யாருன்னு கேட்கும்போது Jesus, he said, I am. நான் என்று இயேசு சொல்லும்போது எப்படி விழுந்தாங்க? It's just to fall on their face. அவங்க முகங்குப்புறமாக விழுந்தார்கள். What does it mean? அதுக்கு அர்த்தம் என்ன? It is a form of worship. அது பணிந்து கொள்வது. Oh, we cannot stand before you. ஐயா, உமக்கு முன்பாக என்னால் நிற்க முடியாது. You are God. நீர் தேவன். How can a man stand before God? ஒரு மானிடன் எப்படி தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும்? Ultimate, whether you have to bow or you will make to be bowed. ஒன்னு நீங்க அவருக்கு முன்பாக மண்டியிட வேண்டும், இல்ல மண்டியிடப்படுவீர்கள். He is sovereign God. அவர் ஏக சக்கராதிபதி. Every knee shall bow, every tongue will confess Jesus Christ is the Lord. ஒவ்வொரு நாவும் அறிக்கையிடும், ஒவ்வொரு கால்களும் முடங்கும், ஒவ்வொரு நாவும் அவரே தேவன் என்பதை அறிக்கையிடும். How foolish are we many times? பல நேரம் நம்ம எவ்வளவு முட்டாள்தனமா இன்னைக்கு செய்கிறோம். We have to fall off before God. நாம் தேவனுக்கு முன்பாக பணிய வேண்டும். We have to fall flat and prostrate ourselves before God. தேவனுக்கு முன்பாக தாழ விழுந்து பணிந்து குனிந்து அவரை வணங்க வேண்டும். How silly and rubbish when it comes to somebody called man of God, and we are simply falling off. ஆனா இன்னைக்கு எவ்வளவு முட்டாள்தனமாக பைத்தியக்காரத்தனமா மனுஷனுக்கு முன்பாக விழுந்து நாம் பணிந்து கொண்டிருக்கிறோம். It has never happened in the Bible. வேதத்துல இப்படி ஒரு காரியம் நடக்கவே இல்லையே. Even when John just trying to bow down, the angel said don't do that. நாம் வேதத்திலே பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய யோவான் அந்த தூதனுக்கு முன்பாக பணிய முயற்சிக்கும்போது தூதன் அதை தடுத்து செய்யாதே என்கிறார். So walk, what does it mean walk? அப்படி என்றால் இந்த நடக்கிறதுனா என்ன? When it is the biblical term, search the meaning in the Bible. ஐயா, வேதத்திலே ஒரு வார்த்தையை நீங்கள் தேடும்போது அதற்கான விளக்கத்தை வேதத்திலே நீங்கள் கண்டறிய வேண்டும். This is walking is a biblical term. இந்த நடப்பது என்பது ஒரு வேத வார்த்தை. If a doctor says walk, that is different story. ஒரு மருத்துவர் உங்கள்ட்ட நடங்கன்னு சொன்னா அது வேற விஷயம். So that is the walking with respect to health. அது நம்முடைய உடல் சம்பந்தமான ஆரோக்கியத்திற்காக நடப்பது. If it is when it comes to marathon, walk and run, walkathon, that is different story. ஒருவேளை தொடர் ஓட்டம் இல்ல மாரத்தான் ஓட்ட பந்தயத்துல நடக்கிறதுனா அது வேற விஷயம். But here Bible says walk. ஆனால் வேதம் நடக்க Then சொல்லும்போது when you go
to the Bible and learn what is walk. நான் வேதத்தினுள்ளே சென்று நடப்பதுனா என்ன என்று அறிய வேண்டும். Enoch walked with God. ஏனோக்கு தேவனோடு நடந்தான். Noah walked with God. நோவா தேவனோடு நடந்தான். Abraham walked with God. ஆபிரகாம் தேவனோடு நடந்தான். Look at all their study their lives. அவங்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது In simple term, ஒரே வார்த்தையில சொல்லணும்னா walking is basically lifestyle. நடக்கிறது என்பது அனுதின வாழ்க்கை முறை. This is not about your dress. ஐயா இது எந்த உடை என்பது அல்ல. This is not about your bass voice. இல்ல ஒரு அழுத்தமான குரல்ல பேசுவதல்ல. This is not just your experience. இல்ல உங்க உணர்ச்சிகள் அல்ல. This is basically lifestyle. இது ஒரு வாழ்க்கை முறை. Enoch walked means Enoch lived a life that can go along with God. ஏனோக்கு தேவனோடு நடந்தான் சஞ்சரித்தான் சொன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஏனோக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தானா தேவனுடைய முறைகளை அப்படியே பின்பற்றி நடந்த ஒரு வாழ்க்கை. He communed with God. அவன் தேவனோடு பேசினான். God walked into the garden. தேவன் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருந்தான். Adam was hiding. ஆனால் ஆதாமோ ஒளிந்திருந்தான். Why? ஏன்? There is a error in the lifestyle. ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பிழை ஒரு தவறு காணப்பட்டது. So far he was walking with God. இதுவரைக்கும் தேவனோடு நடந்த ஆதாம் Now when he hear the walking sound of God, he just running away. ஆனால் இப்பொழுது குளிர்ச்சியான நேரத்தில் தேவன் உலாவுகிற சத்தத்தை கேட்டபோது அவன் பயந்து ஓடிறானே. Why? ஏன்? Sin has come into the lifestyle. அவன் வாழ்க்கைக்குள்ளே பாவம் பிரவேசித்தது. Enoch, when the world was so bad, ஏனோக்கு இந்த முழு உலகமும் பாவத்திலே நிறைந்திருந்த போது just one generation after, through the time of Noah, God decided to eradicate the world. இந்த ஈனோக்குக்கு பின்பாக ஒரு தலைமுறை தாண்டி நோவாவின் காலத்திலே தேவன் முழு உலகத்தையும் அழித்தாரே. Such a pathetic world. அவ்வளவு மோசமான காலகட்டம் அன்று. Just imagine, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. when every people are in such a pathetic condition, மொத்த உலகமும் இவ்வளவு மோசமான தீமைக்குள்ள இருக்கும்போது the holy, righteous, all powerful, all knowing God wanted to come down and walking along with him. அந்த பரிசுத்த நீதிபரர் அந்த சத்தியபிதா அந்த தேவனானவர் இந்த உலகத்திற்குள் வந்து ஒரு மனிதனோடு நடக்க ஆயத்தமானாரே. Okay, where does it say they walked in the earth? உலகத்துல நடந்தாங்கன்னு வேதம் எங்க சொல்லுது? Bible says God took him. வேதம் சொல்லுகிறது தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். Where? எங்க எடுத்திருப்பாரு? Where he belongs to. அவன் எங்க செல்லணுமோ அந்த இடத்திற்கு அழைத்து சென்றிருப்பார். Look at the lifestyle. அவனுடைய வாழ்க்கை முறையை பாருங்க. God wants to spend time with man. தேவன் மனிதனோடு நேரத்தை செலவழிக்க விரும்புகிறார். He was living in that way. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை அந்த மனுஷன்ட இருந்துச்சு. If you are a saved person, நீங்கள் ஒரு ரட்சிக்கப்பட்டவராய் if you are a இருந்தீங்கன்னா, spirit-filled person, ஆவியினால் நிரம்பினவராய் இருந்தீங்கன்னா, can you claim, உங்களால சொல்ல முடியுமா? oh, the Spirit of God is wanted to walk along with me. That is how my lifestyle it is. பரிசுத்த ஆவியாகிய தேவன் என்னோடு நடக்க விரும்புற அளவுக்கு என் வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்ல முடியுமா? So just imagine. ஐயா யோசிச்சு பார்க்கணும். You just made a blunder mistake. ஒரு மோசமான ஒரு துணிகரமான பாவத்தை செஞ்சிட்டோம். Immediately what do you feel? உடனே என்ன நினைக்கிறோம்? So if you have the sense of God is in you, you will get convicted. தேவனானவர் என்னோடு இருக்கிறார் என்ற உணர்வு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உடனடியாக இருதயத்தில் நமக்கு ஒரு நான் பாவம் செய்து விட்டேனே என்ற உணர்வு உண்டாகும். The same blunder mistake somebody else will do. இதே தவிர வேற யாராவது ஒருத்தர் செஞ்சிருப்பாங்க. But they'll never bother about it. அவங்க அதை குறித்து கண்டுக்கவே மாட்டாங்க. What is the difference? என்ன வித்தியாசம்? Lifestyle. வாழ்க்கை முறை. You have the sense that God is with you, so your lifestyle has been changing. தேவனானவர் என்னோடு இருக்கிறார் என்ற உணர்வுனாலே என் வாழ்க்கை முறை மாறிக்கொண்டிருக்கிறது. So let me show you one verse from the Bible so that you will know not to nail the truth. இந்த சத்தியத்தை ஆழமாக விளக்குவதற்காக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். So for all the examples I have quoted is from Old Testament. இதுவரைக்கும் உங்களுக்கு நான் காண்பித்த எல்லா உதாரணங்களும் பழைய ஏற்பாட்டிலிருந்து. Look at the lifestyle of Noah. நோவாவை பாருங்கள். Simply obeyed. தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். Beyond the logics. புரிதலுக்கு மேற்பட்ட ஒரு கீழ்ப்படிதல். He just put away all his logical thinking and whatever God said he did. அவனுடைய மாம்சத்தின்படி எல்லா புரிதலையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தேவன் என்ன சொன்னாரோ அப்படியே கீழ்ப்படிந்தார். Look at Abraham. ஆபிரகாமை பாருங்கள். Not just a polytheistic world, just started believing monotheistic God. பல தேவர்களை வழிபட்டு கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே ஒரே தேவனாகிய மெய்யான தேவனை வழிபட ஆரம்பித்தார். No logic. புரியலையா? Leave all your family just to go away.
குடும்பத்தையே விட்டுட்டு தனியா இந்த தேவனை பின்பற்றி வருகிறது. No logic. புரியாத ஒரு காரியம். Only one son. ஒரே குமாரன். After a long time. அநேக வருடங்களுக்கு பின்பு. And God said, "It's not just sacrifice that son." தேவன் அந்த மகனை பலியிட சொன்னபோது, don't think about anything. எதை பத்தி யோசிக்காம simply ready to do that. அதை செய்யதற்கு ஆயத்தம். Everything is just pleasing God, the lifestyle. அவங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட ஒவ்வொரு நிகழ்வுகளும் தேவனை பிரியப்படுத்துவதாக இருந்தது. In that same way when it comes to New Testament. இதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும்போது Luke chapter 1 verse 6. லூக்கா 1வது அதிகாரம் 6வது It is வசனம். not in the slide. Look at your Bible. அது ஸ்லைட்ல எல்லாம் உங்க வேதத்தை நீங்க திருப்புங்க. It says, and they were both righteous before God, walking blamelessly in all the commandments and statutes of the Lord. லூக்கா 1வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லும்போது, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். So walking means it's a lifestyle. அப்போ நடக்கிறதுனா இது ஒரு வாழ்க்கை முறையை பேசுகிறது. Okay, it's basically talking about the parents of John the Baptist. இது யோவான் ஸ்நானகனின் பெற்றோரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. Oh, okay, Zachariah, Elizabeth, okay, who is governing your life? ஐயா சகரியா ஐயா அவர்களே, எலிசபெத் அம்மா அவர்களே, உங்க வாழ்க்கை ஆளுகை செய்வது யார்? Who is governing your lifestyle? உங்க வாழ்க்கை முறையை ஆளுகை செய்வது யார்? Oh, your dad? உங்க அப்பாவா? Oh, your mom? உங்க அம்மாவா? Or money? இல்ல பணமா? Or prestige? இல்ல அந்தஸ்தா? Or I mean something else in the world? இல்ல உலகத்தின் வேறு ஏதும் காரியங்களா? No, 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 no. இல்ல இல்ல இல்ல. The statutes or the commandments of God. தேவனுடைய கற்பனைகளும் நியமங்களுமே. And the Bible says they are walking. வேதம் சொல்லுது அவங்க நடந்தாங்க. So the walking is basically it's talk about a lifestyle. இந்த நடக்கிறதுனா அது ஒரு வாழ்க்கை முறையை குறித்து பேசுகிறது. Number 1 I said lifestyle. முதலாவது சொன்னேன் வாழ்க்கை முறை. பக்கத்துல சொல்லுங்க, do you have that lifestyle? Turn to your neighbor and ask, உங்ககிட்ட இப்படிப்பட்ட வாழ்க்கை முறை இருக்கா? Can you have a lifestyle, walking along with God? தேவனோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை முறை உங்ககிட்ட இருக்குதா? And look at Ephesians 4:17. எபேசியர் 4:17 பாருங்கள். Here walking is talking about, okay, let me read that verse. It's not there in the slide. Open your Bible. அது நம்ம ஸ்லைட்ல இரு, உங்க வேதத்தை நீங்க திறந்து அந்த வசனத்தை I பார்க்கணும். just read Ephesians 4:17. எபேசியர் 4:17. Now this I say and testify in the Lord that you must no longer walk as the Gentiles do in the futility of their minds. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். Here is walking is connected with the mind. இங்கே நடக்கிறது நம்முடைய சிந்தனையோடு தொடர்புபடுத்தப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. What is there in your mind? அப்பனா உங்க மனசுல என்ன இருக்கு? If you are walking along with God, you will have the godly mind and not the futile mind. தேவனோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருந்துச்சுன்னா தேவ பக்தியுள்ள சிந்தனை இருக்குமே தவிர வீணான சிந்தனை நமக்கு இராது. What is there in mind? அப்ப என் மனதுல என்ன இருக்கு? Mind is the place you have will. என் மனதுல தான் என்னுடைய சித்தம் காணப்படுகிறது. Your will. என்னுடைய சித்தம். So sometimes they will ask, okay, மனசுல என்ன நினைச்சிருக்க, அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? சில நேரம் நம்மள்ட்ட கேட்பாங்கல்ல, what is there in your mind? Do you like the girl or not? So how are you, what kind of decision you are going to make? என்ன விதமான முடிவுகளை நீங்க எடுக்க போறீங்க? What is your will? உங்களுடைய விருப்பம் என்ன? What is your choice? உங்களுடைய முடிவு என்ன? What is your thinking? உங்களுடைய சிந்தனை என்ன? What is your thinking pattern? உங்களுடைய சிந்தனை தொடர் ஓட்டம் என்ன? So here Bible is talking about that is what walking. இங்க வேதம் இப்படிப்பட்ட ஒரு நடக்கிற ஒரு காரியத்தை தான் பேசுகிறது. If your mind is controlled or governed by the Holy Spirit, then you are walking with the Holy Spirit. உங்களுடைய மனமானது, உங்களுடைய சிந்தனையானது தேவனுடைய ஆவியானவராலே ஆளுகை செய்யப்பட்டு அவருடைய தாக்கம் காணப்படுதுனா நீங்க தேவனோடு நடக்கிறீங்கன்னு அர்த்தம். So the first one is I said lifestyle. முதலாவது சொன்னேன் அது ஒரு வாழ்க்கை முறை. Which means your behavior, உங்களுடைய நடவடிக்கைகள், your character, உங்களுடைய குணாதிசயங்கள், all your doings, நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்களும், all your beings. நீங்கள் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே. No, எப்படி இருக்கீங்க? Who am I? So the beings. நான் யார்? But the next time
அதற்கு அடுத்த விதை It is about talking about your mind. அதனுடைய மனதை குறித்து பேசுது. What do you think? நான் எதை சிந்திக்கிறேன்? Maybe you can sit in the church. ஒருவேளை நீங்க சபையில கூட இருக்கலாம். You are listening our sermon. செய்தியை கவனிக்கலாம். But in your mind, ஆனா உங்க மனதுல chicken எடுத்து வந்திருந்திருக்கலாம். I could have brought the chicken. அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வேற வச்சிட்டு வந்துட்டேன். I already kept it in the fridge. நீ சமைக்க வேற இல்ல. I have not yet cooked today. You are in the church. சபையில தான் இருக்கிறோம். But you are not walk with God. ஆனா தேவனோடு நடக்கல. You walk with the fish. மீனோட நடந்துட்டு இருக்கிறோம். You walk with the chicken. சிக்கனோட நடந்துட்டு இருக்கிறோம். You walk with lunch. மதிய உணவோட நடந்துட்டு இருக்கிறோம். போகும்போது ஆர்டர் பண்ணிட்டு போயிரலாமா? Shall I order it on the way of go எப்ப back? முடிப்பான்னு தெரியலையே. I don't know when this person will complete. See, you are not operated by the spirit of God. ஐயா தேவனுடைய ஆவியினாலே இப்ப ஆளுகை செய்யப்படல. Number 1 is lifestyle. முதலாவது வாழ்க்கை முறை. Number 2 is thinking pattern. இரண்டாவது என்னுடைய சிந்தனைகள். By the way, do you have the Holy Spirit in you? அது ஒரு முக்கியமான கேள்வி. இருக்கா இல்ல? Raise your hands and okay, raise your hand and no show me that if you don't have the Holy Spirit in you. Okay. Do you all have Holy Spirit? இதுக்கு டேரி மீட்டிங்லாம் தேவையில்ல. If you don't have the Holy Spirit, then if you don't belong to God. நம்ம எல்லாருமே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறாரான்னு கேட்கும்போது கரங்களை உயர்த்தணும். இதுக்கு தனியா காத்திருப்பு கூட்டம்லாம் வச்சு தான் அவரை வாங்கி கொள்ளலாம் அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்கள் தேவனுடையவர்களே அல்ல. Where is the verse? அதுக்கான வசனம் எங்க இருக்கு? Romans 8:9. ரோமர் 8:9 வசனம். Either you belong to God, ஒண்ணு நீங்க தேவனுடையவர்கள் and being filled with the Holy Spirit. தேவனுடைய ஆவியால் நிறைந்தவர்களா இருக்கணும். If not, அப்படி இல்லனா you don't belong to God. நீங்கள் தேவனுடையவர்கள் அல்ல. Sorry, whether you belong to God and baptized with the Holy Spirit, தேவனுடையவர்களா இருந்து தேவனுடைய ஞானஸ்நானத்தை பெற்றவர்களா இருக்கணும். or else you don't have the baptism of the Holy Spirit, then you don't belong to God. இல்ல தேவனுடைய ஞானஸ்நானம் பெறாதவர்கள் என்றால் நீங்கள் தேவனுடையவர்கள் அல்ல. There is no middle state. இங்க நடுநிலைன்னு ஒண்ணு கிடையாது. According to Romans 8:9. ரோமர் 8:9 படி இதுதான் உண்மை. Let's come back. மறுபடியும் இந்த வசனத்தை So பார்ப்போமே. walking, நடக்கிறது, lifestyle, அது வாழ்க்கை முறை, thinking pattern, என்னுடைய சிந்தனை முறை. and the third one, மூன்றாவது, just imagine me and imagine me and Abhi got married newly. ஒரு கற்பனையாக இப்பொழுது போதகரமாகும் இப்போதான் திருமணம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. Recently married. புதுமண தம்பதியர். நீங்க அதுக்கு முன்ன என்ன சொல்லுங்க அதை கெஸ் பண்ணி எனக்கு புரிஞ்சுது. அது சரியா இருக்காது. ஓகே, me and Abhi got married. இப்பொழுது அண்ணனுக்கும் அக்காவுக்கும் திருமணம் ஆகி விட்டது. Okay, don't ask, okay, but let me explain. நீங்க கேட்காதீங்க, பட் அவரே சொல்லுவார். இப்போ so if you want to go to beach, இப்போ ஒருவேளை கடற்கரைக்கு செல்லணும்னா how will go? எப்படி போவாங்க? Okay, still no, maybe you are wife, you are Abhi, for example. Okay, no, like this. Okay, we'll walk in the beach. இப்படி ரெண்டு பக்கமும் நடந்துட்டு இருப்போம். இப்படி வாக் பண்றதுக்கு நான் அபி கூட வாக் பண்ண வேண்டாம். To walk with such a gap, there is no point of walking. அங்க டிராஃபிக் போலீஸ் கூட வாக் பண்ணலாம். Even the traffic police can walk like this. I don't need to walk with Abhi. இப்படி நடக்கிறதுக்கு மனைவியோட நடக்கணும் அவசியம் இல்லையே. Initial stage. ஆரம்பத்துல. So if I want to walk with Abhi, இப்போ மனைவியோட நடக்கும்போது in the beach, கடற்கரையிலேயே, number 1, முதலாவது, some examples are coming in my mind, but I will not ask. So what will you do first? முதல்ல என்ன பண்ணுவோம்? No, just Abhi's hand like this. கை இப்படி இருக்கும். So no, what will you do? அப்படி லைட்டா உரசுவோம். இதெல்லாம் சர்ச்சில் சொல்றதாப்பா அப்படி. Okay, no, just it will not touch like this. அப்படி மெல்லிய வருடல். Then அதன் பின்பு at one point of time, ஒரு நேரம் வரும்போது, it is keep disturbing, right? அது ரொம்ப சங்கோச்சமா இருக்கும். Hold it and stop it. அப்படி கரங்களை இறுக பற்றி அப்படிங்கிற மாதிரி the next. அப்படி பொறுமையா. Then after that, no, the shoulder is again just disturbing. அப்போ தோள்கள் உரசும். So what to do? அப்ப என்ன பண்றது? Just hold it and stop it. தோள்களை அப்படி பற்றி கொண்டு and walk together. அப்படி பொறுமையா. Now, do you think that we will reach a different destiny? இப்போ நாங்க போய் சேர இடம் வித்தியாசமா இருக்குமா? வேற வேற இடத்துக்கு போவோமா? இப்போ எந்த பக்கமா போவோம் சொல்லுங்க? இவங்க ஒய்ஃப், நான் ஹஸ்பண்ட், எந்த பக்கமா போவோம் வண்டி? உனக்கு புரிஞ்சதே இல்லை கேட்ட கேள்வி? உங்களுக்கு புரியலையோ? If I go with wife and just holding wife, I will hold my wife, but still I cannot go in this way. Why? உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இந்த கால் எங்கே நடக்கும் அங்கே தான் என் காலும் நடக்கும். ஏன்னா இது கல்யாணத்துக்கு முன்னே. Have you got my point?
So maybe I want to go to beach. ஒருவேளை கணவனுக்கு பீச்சுக்கு போகணும்னு ஒரு ஆசை இருக்கலாம். But she wants to walk further. ஆனா மனைவி இன்னும் கொஞ்சம் நடக்கணும்னு ஆசைப்பட்டா. Where will go? நிச்சயமா எங்க போவாங்க? We don't have two different destiny now. இப்ப ரெண்டு முடிவான இடத்துக்குலாம் போய் சேர முடியாது. My mind says go to the beach. இப்ப கணவருடைய மனசு சொல்லுது பீச்சுக்கு போணும். Her mind says go just walk further. ஆனால் மனைவியோட எதிர்பார்ப்பு இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கலாமே. Even though we have differences in our minds. மனதிலே இப்படி ஒரு வித்தியாசம் இருந்தாலும். But what do you mean by walk with? ஆனா இணைந்து நடப்பதுனா என்ன? What do you mean by walk with? நடக்கிறதுனா என்ன? Walk with means நடக்கிறதுனா whatever the direction she wants to go. எங்கே அந்த மனைவி போக ஆசைப்படுறாங்க. Whether I want to go or not. எனக்கு போகிற இடம் போறோமோ இல்லையோ. I will go along with her. அவங்களோடு இணைந்து நான் நடப்பேன். கிளம்புமாப்பா அப்படி நான் சொல்லுவேன். Maybe the husband will ask, shall we start? இன்னும் கொஞ்சம் நடக்கலாமே அப்படி அவங்க சொல்லுவாங்க. Why don't we walk a little further? அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்? அப்ப என்ன what we will do? சொல்லுங்க நாங்க என்ன பண்ணுவோம்? அன்னைக்கு ஆரம்பிச்சது. Then we'll walk together. And இணைந்து நடக்க ஆரம்பிப்போம். So now walking means நடக்கிறதுனா towards one direction. ஒரே இலக்கை நோக்கி. So what all things say? First walking means முதலாவது அது ஒரு வாழ்க்கை முறை. மெசேஜ் என்ன? அக்காவும் அண்ணனும் பீச் போனாங்களா? அது இல்ல சரியா? walking means one direction first. Sorry. lifestyle. முதலாவது நடக்கிறது என்பது எதை விளக்குதுன்னா அது ஒரு வாழ்க்கை முறை. எனக்கே மறந்து போகுது. walking means second is your mind. இரண்டாவது அது நம்முடைய சிந்தனையின் முறை. walking means the third one is same direction. இரண்டாவது ஒரே இலக்கு. For example, ஒரு உதாரணத்திற்கு if I going for walking, காலையில உடற்பயிற்சிக்கு நடக்கும்போது, if for example I am walking along with Milton, இல்ல ஒருவேளை இப்போ போதகர் ஐயா மில்டன் அவங்களோட வாக்கிங் போனாங்கன்னா, when Milton came for shepherd's மில்டன் போதகர் ஐயா வீட்டுக்கு வரும்போது, you would have never imagined this will be the illustration. அவர் யோசிச்சிருக்கவே மாட்டார் இது இன்னைக்கு உதாரணமா வரும்னு. He came for the shepherd's அவர் மேய்ப்பன் shepherd's வரும்போது, and morning went for walking. ஒரு நாள் காலையில அப்படி வாக்கிங் போனாங்க. So when it comes to walking for me, போதகருக்கு நடக்கிறதுனா it has some procedure in it. அதுக்கு சில வழிமுறைகள் வச்சிருக்காங்க. No, if I walk with my lover, இப்போ என்னோட காதலியோடு நடந்தேனா, I will not walk like this. அப்படி வேகமா கால் எடுத்து வைக்க மாட்டேன். How do I walk? எப்படி நடப்போம்? We will never pass the distance. நம்ம இலக்கே தாண்ட மாட்டோம். அண்ணன் போட்டு நடப்போம். நிலா வெளிச்சத்துல உலா போற மாதிரி. It is like in the night sky and walk with a breezy night. தென்னற பாத்தீங்களா லைட்டா? யா நிலா வெளிச்சத்துல உலா போன மாதிரி. எங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க. It's walking in the night moon with my moonlight on the night time. It is a moon walk with moon. So it's a walk. அது நடக்கிறது. So that is how we'll walk. அப்படிதான் நம்ம நடக்கிறோம். Now Milton thought I forgot it. இப்போ மில்டன் நினைச்சு ஐயா வேற உதாரணம் சொல்லிட்டாரு. No, we'll come back. We'll go for walking. நம்ம நடக்கிறோம். I thought maybe we'll start like this and we'll go for it. நான் என்ன நினைச்சேன் அப்படி பொறுமையா ஆரம்பிச்சு அப்படி வேகம் எடுக்கும்னு நினைச்சேன். And he is walking with the same. No, that is not a pace actually. You cannot have a pace, you cannot have a speed. If the digital watch, you can put the digital watch, it will say error when it comes to speed. அப்ப அந்த வேகத்திற்கு அந்த வேகம்ங்கற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினா அதுக்கு சரியான வார்த்தை அகராதியில் இருக்காது. ஏன்னா ஒருவேளை அந்த வேகம் எவ்வளவுன்னு கணக்கிட்டீங்கன்னா அந்த அந்த கருவி என்ன சொல்லனா இதெல்லாம் கணக்கிட முடியாதுன்னு சொல்லிரும். I was walking. அப்ப நான் நடந்தேன். I thought he will start. அப்ப நான் நினைச்சேன் அவரும் நடப்பாருன்னு. I thought he will start. நான் நினைச்சேன் அவர் நடப்பாருன்னு. Almost half the way done. நான் பாதி தூரம் நடந்துட்டேன். Then while I was talking I put just one question. அப்ப ஒரு கேள்வி நடக்கும்போது கேட்டேன். Milton, this is how you will go for walking. மில்டன் எப்பவுமே இப்படி தான் நடப்பீங்களா? And he never hesitated. அதுக்கு அவர் கவலைப்படாம பதில் சொன்னாரு. Yeah. ஆமாண்ணே. I said as for me it is not a walking at all. மில்டன் என்ன பொறுத்தவரைக்கும் இது நடக்கிறதே கிடையாது மில்டன். Then I understood it is not the problem of Milton. அதன் பின்புதான் எனக்கு புரிஞ்சது இது மில்டனோட பிரச்சனை இல்ல. Why Milton is walking like that? ஏன் மில்டன் அப்படி நடக்கறாங்கன்னு. அன்னைக்கு பீச்ல நடந்தான். இப்போ அப்படியே நடந்துட்டு இருக்கான். I don't know how long we will walk like that. கொஞ்சம் அவளை தனியாக அனுப்பிச்சு வைங்க இந்த பக்கமா.
He is walking like as if he is walking like with many. தம் மனைவியோட நடக்கிற மாதிரியே தான் இன்னைக்கு மில்டன் எங்க கூட நடக்கிறாங்க. But it's a good illustration anyway. ஆனா அது இன்னைக்கு அருமையாக நமக்கு பயன்பட்டது. When it comes to walking, நடக்கிறதுனா the pace, வேகம், the pace, அந்த வேகம், the speed, அது எவ்வளவு வேகம், it's equal. அது இணைந்து இருக்கணும். If somebody is walking together, இருவர் இணைந்து நடக்கும்போது they cannot walk in the different pace. இருவரும் வேற வேற வேகத்தோடு நடக்க முடியாது. So you have to go together. இணைந்து போணும்னா same direction, ஒரே இடம், and same pace, ஒரே வேகம். So first one is a lifestyle. முதலாவது அது ஒரு வாழ்க்கை முறை. Then second one is thinking. இரண்டாவது என்னுடைய சிந்தனை ஓட்டம். Third one is direction. மூன்றாவது அது இலக்கு. And the fourth one is நான்காவது same pace, ஒரே வேகம். So this is how Christian life. இப்படிதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்க If வேண்டும். I want to walk with God, நான் தேவனோடு நடக்க வேண்டும் என்றால் He has to impact my lifestyle. அவர் என்னுடைய வாழ்க்கை முறையின் மேல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். This is not blabbering something. ஐயா இது எதையோ உளறுவதல்ல. This is not shouting. இது வெறுமனே கத்துவதல்ல. This is not just moving in gifts. இது வெறுமனே வரங்கள்ல செயல்படுறோம்னு சொல்றதல்ல. That is fine. அதெல்லாம் இருக்கலாம். But what about your lifestyle? ஆனால் உங்கள் வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது? What about the fruit? உங்கள் வாழ்க்கையிலே கனிகள் இருக்கிறதா? Do you have the fruit of love? அன்பின் கனி இருக்கிறதா? Do you have the fruit of kindness? சாந்த கனி இருக்கிறதா? Do you display long suffering? ஐயா அந்த பொறுமையை உங்களுடைய வாழ்க்கையில நீடிய பொறுமையை காண்பிக்கிறீங்களா? Is self control being manifested in your lives? உங்க வாழ்க்கையில இந்த இச்சை அடக்கம் என்னும் கனி காணப்படுகிறதா? So if you are walking with the Holy Spirit, நீங்கள் பரிசுத்த ஆவியாரோடு நடக்கிறேன் என்று சொல்வீர்கள் என்றால் all the fruit of the Holy Spirit will manifested in and through in your lifestyle. பரிசுத்த ஆவியானவர்னாலே உருவாக்கப்படுகிற அதன் மூலமாக காணப்படுகிற எல்லா விதமான கனிகளும் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட ஆரம்பிக்க வேண்டும். Number 1, முதலாவது that is lifestyle. அது என் வாழ்க்கை முறை. Number 2, இரண்டாவது your thought process. அதனுடைய எண்ணங்கள். Now you are in the church. ஐயா இப்ப சபையில இருக்கிறோமே. If I have the power, இப்ப எனக்கு ஒரு பலன் இருக்குது. if I pull all the thought that is going through Daniana's mind, டேனியனா மனதில காணப்படுற எல்லா சிந்தனைகளும் என்னால அப்படி வெளிய எடுக்க முடிஞ்சு. Daniana might think, why me? அண்ணா யோசிப்பார் எதுக்கு நான்? At least you could have asked about Jamila sister. உருளைய மனைவியே கேட்டிருக்கலாமே. Okay, let's put it together. சரி சினைத்துக்கு ரெண்டு பேரும் சேர்த்து கேட்போமே. Both of their thoughts. ரெண்டு பேருடைய எண்ணங்கள் and just scanning it. அத அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டு the only one line message. ஐயா அந்த மெசேஜ் ஒரே ஒரு லைன்ல இருக்கு. Spirit of God and sanctification. பரிசுத்த ஆவியானவரும் பரிசுத்தப்படுத்துதலும். Hallelujah. Hallelujah. நல்ல வேளை நம்ம மைண்ட்லாம் பார்க்கல. God, if you are walk with God, your mind and the mind of God are in the same pace. ஐயா நான் தேவனோடு நடக்கிறேன்னு சொல்றேன்னா என்னுடைய மனமும் தேவனுடைய மனமும் ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும். Now if you read in the book of Romans, it's talking about praying in the spirit. ரோமர் புத்தகத்தை பார்க்கும்போது அது ஆவியிலே ஜெபிக்கிறத பற்றி எழுதி இருக்கிறது. And we misinterpreted the scripture to the core, to the extreme level, and we made a lot of wrong doctrines. நாம் இந்த வசனத்தை அதனுடைய அடிமட்டத்திலிருந்து தவறா புரிந்து கொண்டு தவறா விளக்கி தவறான வியாக்கியானம் பண்ணதுனால பல தவறான சத்தியங்களும் உபதேசங்களும் அந்த வசனத்துல நாம இன்னைக்கு உருவாக்கி விட்டோம். What do you mean by praying in the spirit? ஆவியில ஜெபிக்கிறதுனா என்ன? You can read the same thing in Jude chapter 1 verse 20, I think. இதே காரியத்தை நீங்க யூதா 1:20 வசனத்துல வாசிக்கலாம் நினைக்கிறேன். So it's talking about this. இது என்ன குறித்து பேசுதுன்னா It is praying in the spirit. ஆவியிலே ஜெபிப்பது. In all our weakness, நம்மளுடைய பலவீனங்களிலே we don't know what to pray. நமக்கு என்ன ஜெபிக்கணும்னு தெரியாத போது you pray along with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே கட்டுகளோடு he will preach. He'll pray beyond the words. வார்த்தைகள் இல்லாத அளவுக்கு தேவனுடைய ஆவியானவர் நம்ம மூலமாக ஜெபிக்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். he prays without words and groanings. But what does it mean? ஆனா அதுக்கு அர்த்தம் என்ன? With this logic, இந்த புரிதல்
புரிதலோடு if you read that passage, அந்த பகுதியை பார்த்தீங்கன்னா it's very simple. ரொம்ப எளிதா புரியும். It says this way: அந்த வசனம் சொல்லுது, who knows the mind of God than his own spirit? Who knows the mind of man than his own spirit? தேவனுடைய மனதை, தேவனுடைய ஆவியை அன்றி தேவனை அறிந்தவன், தேவனுடைய மனதை அறிந்தவன் யார்? மனிதனுடைய ஆவியை அன்றி மனிதனுடைய மனதை அறிந்தவன் யார்? who knows the mind of God than his own spirit? who knows the mind of man than his own spirit? Means what? அதுக்கு அர்த்தம் என்ன? My mind என்னுடைய மனம் and the spirit of God mind, தேவனுடைய ஆவியானவருடைய that is மனம், the mind of God. அது தேவனுடைய மனம். It's just same wavelength. ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் இருக்கு. So I know what God wants. எனக்கு அப்போ தேவனுக்கு என்ன வேணும்ங்கிறது எனக்கு தெரியும். I know what is his will. அவருடைய சித்தத்தை எனக்கு தெரியும். So when I pray, அப்போ நான் ஜெபிக்கும்போது, even I don't know that I will pray for that, நான் அதுக்காக தான் ஜெபிக்கிறேன்னு தெரியாம கூட, since I read the mind of God, தேவனுடைய மனதை நான் அறிந்ததினாலே I'm praying. நான் ஜெபிக்கிறேன். Let me not get into that too deep, but what my point is your mind occupied with the mind of God? உங்களுடைய மனம் தேவனுடைய ஆவியானவருடைய மனதோடு ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறதா? That is what walking in the spirit. இதுதான் தேவனோடு நடக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் நடக்கிறது. Walk by the Holy Spirit. தேவனுடைய ஆவியானவர் நம்மை நடத்துவது. Number 1, lifestyle. முதலாவது வாழ்க்கை முறை. Number 2, mind. இரண்டாவது மனம். Number 3, மூன்றாவது, what is number 3? Super direction. என்னுடைய வழி. No, I said that was illustration. I said on illustration, right? The ice cream shop and the soup shop. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு உதாரணம் சொன்னேன்ல, இந்த ஐஸ்கிரீம் கடையும் இந்த சூப் கடையும் வைத்து. So earlier when we have started, நம்ம ஆரம்பிக்கும் போது, so many times my kid will pull me to that direction. பல நேரம் இந்த குழந்தை என்ன பண்ண, அப்பாவை இந்த ஐஸ்கிரீம் கடைக்கு இழுக்க முயற்சிக்கும். So many times Abhi will ask, take Angel in for a walk. சில நேரத்துல மனைவி போதகர்கிட்ட சொல்லும்போது, ஏஞ்சலினா நீங்க நடைபயிற்சி அப்படி கூட்டு போங்கன்னு சொல்லும்போது, don't follow this practice, but let me tell you this. இது அப்படியே பின்தொடராதீங்க, பட் நான் இதை சொல்றேன். அவங்க வீட்டு போயிட்டு அண்ணா என்ன சொன்னார் தெரியல அப்படின்னா, no, many times she will ask, take her for a walk. பல நேரத்துல மனைவி சொல்லுவாங்க போதகர்கிட்ட, இந்த மாதிரி குழந்தையை நீங்க அப்படி நடக்க கூட்டு போங்க. So I predominantly go for prayer walk many times. பொதுவாக போதகர் அப்படி நடக்கும்போது ஜெபிப்பது வழக்கம். So I don't want take her along with me. அப்போ அந்த நேரத்துல அப்படி பிள்ளையும் கூட்டு போனா அதை செய்ய முடியாதுங்கிறதுனால, so you know what, ஆனா என்ன நடக்கும்னா, 1000 times I can tell, let's skip the park. நான் 1000 முறை சொல்லுவேன் இந்த பார்க் வேணாம், தாண்டி போயிருவோன்னு. But at any point of time, ஆனா எல்லா நேரமும் if we come across அந்த இடத்துக்கு வரும்போது, she will go to the park. அவ பார்க் போணும்னு சொல்லுவாங்க. She wanted to go to the park. அந்த பார்க் போணும்னு ஆசைப்படுவாங்க. But every often if I have the different agenda, ஆனா எனக்கு வேற ஒரு வேலை இருந்துச்சுன்னா, I don't want to take her on that route. அந்த வழியிலேயே நான் கூட்டிட்டு போக மாட்டேன். So this is her stage. இதுதான் இவங்களுடைய வயதின் பருவம். But if I take Evangeline, ஆனா என்னுடைய மூத்த மகளை இவாஞ்சலினை in கூட்டி the same way, அதே வழியில கூட்டி செல்லும்போது, if she come and just crying in front of the park, I want to go to the park, then what will you do? அவங்க அந்த இடத்துல வந்து எனக்கு பார்க்குக்கு போகணும் அப்படி அழுதாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணப்போம்? அது பப்பி ஷேம் தானே. பக்கத்தில் பார்த்து சொல்ல, கை பிடிச்சிட்டு, turn to neighbor and say, you are laughing for this, இதுக்காக சிரிச்சிங்களே, but actually he is mocking you. ஆனா அவர் உங்களை தான் சொன்னாரு. That puppy shame is none other than you. அவர் உங்களை தான் வேடிக்கையா சொன்னாரு. See, earlier when we got maybe the initial days of marriage, திருமணமான புதுதுல, I don't know, even I know since Melvin is here, I'm just about to say Melvin, but I'm just controlling myself. Okay, let's take Milton for this case. ஆக இந்த உதாரணத்திற்கு மில்டன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். No, Milton, that example will not set. Maybe let's take Pradeepana. பிரதீபன் அதுக்கு அடுத்து இருக்கிறார், அவர் பயன்படுத்திப்போம். So no, earlier, okay, they'll walk together. முன்னே ரெண்டு பேரும் இணைந்து அப்படி கைப்பிடிச்சு நடந்துருப்பாங்க. Same speed, ஒரே வேகம், same pace, ஒரே வேகம். But when you look at Anna now, ஆனா இப்ப அண்ணாவை பார்த்தோம்னா, I will never see along with Akka walking. அக்காவோட அண்ணா இணைந்து நடக்கத பார்க்க முடியாது. He'll go with mobile, அவர் கையில ஒரு போன், I'll go with book, இல்ல கையில ஒரு புத்தகம், information. That's how we walk. எங்க தகவல் எல்லா தகவலும் சேர்த்துக்கிட்டு நடந்துகிட்டு இருப்பாங்க. It's a joke, but it's not a joke. அது வேடிக்கையா சொன்னாலும் உண்மைங்கிறது உங்களுக்கு தெரியும். No, I said it's not a joke. உண்மைதானே? I say it is a joke, but not a joke. அது வேடிக்கையல்ல, உண்மை. தெளிவா சொல்றேன். Whatever it is, அது எப்படி இருந்தாலும் சரி. So but when it comes to us, and the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் நாம பார்க்கும்போது, in the initial days, ஆரம்ப நாட்கள்ல, when we read the word,
வார்த்தையை வாசிக்கும் போது, when we hear the inspiration, தேவனுடைய உணர்வுகளை உணரும் போது we immediately submit. உடனடியாக கீழ்ப்படிவோம். We'll go with the same direction. அவருடைய வழியிலே நாம் நடப்போம். Wherever he wants us to go, நாம் எங்கு செல்ல வேண்டும் என்று அவர் சொன்னாலும், wherever he is just leading us. எங்கெல்லாம் அவர் நம்மளை வழி நடத்தினாலும். No, the initial days the kid wants to go to the soup shop, ஒரு ice cream shop. ஆரம்ப நாட்கள் அந்த குழந்தைக்கு ஐஸ்கிரீம் கடைக்கு போகணும்னு ஆசைப்படுது. But while the kid is growing, ஆனா அந்த குழந்தை வளரும் போது, well, I'm keep on just taking her towards this soup shop. அந்த குழந்தையை ஒவ்வொரு முறையும் அந்த சூப் ஷாப்புக்கு நேராகவே அழைத்து செல்வதனால again and again, மறுபடியும் pulling again and again, இழுத்து சென்று அங்கே செல்லும் போது, and the force that I have given is just getting reduced. முதலாவதாக எவ்வளவு வேகமா இழுத்தேனோ அந்த வேகம் இப்ப கொஞ்சமா குறையும். The kid will come to the conclusion, ஏன்னா அந்த குழந்தைக்கு இப்ப புரிஞ்சிரும், okay, let's see, at least today. இன்னைக்காவது முயற்சி பண்ணுவோமா? No, வாய்ப்பு இல்ல. oh, today is my birthday, at least today. இன்னைக்கு என் பிறந்த நாள், இன்னைக்காவது ஐஸ்கிரீம்? No, வாய்ப்பு இல்ல. இறக்கங்கட்ட மனுஷன், merciless fellow. no. And it's keep on going. அப்படி நடந்து at one point of time, ஒரு நாள் வரும்போது, when I hold the hand, I'm just trying to pull. குழந்தை அப்படி பிடிச்சு நான் கை இழுக்க The முயற்சி, kid will say, leave it. கையை விடுங்கப்பா. You want to go to soup shop, right? அந்த கடைக்கு தானே போனோம், போய் தொலைக்கிறேன், நானே போயிடுறேன், பின்னால வந்துரு. You also come and I'll go straight away. நேரா அந்த கடைக்கு போயிடுவாங்க. But let's not take this exactly with respect to the Holy Spirit. But what my point is, நேரா பரிசுத்தவானோட இதை ஒப்பிட சொல்லல, ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, there was a time the Spirit of God is telling you again and again, oh, follow this direction. But one point of time, He's just walking along with you. You simply follow the direction which He intended you to follow. நம்முடைய வாழ்க்கையிலே ஆரம்ப காலகட்டங்களில் பரிசுத்த ஆவியானவர் அகத்தூண்டுதலின் மூலமாக இந்த வழியிலே நடக்க வேண்டும் என்று அவர் நம்மளை இழுத்து செல்ல முயற்சிக்கிறார். ஆனால் நாம் வளர ஒரு நாள் வரும்போது அவர் எந்த வழியிலே நம்மளை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை அறிந்தவராக, அந்த அகத்தூண்டுதலை உணர்ந்தவராக அவருக்கு இசைந்து நாம் நடக்க ஆரம்பிக்கிறோம். Listen to His voice. அவருடைய சத்தத்தை கவனிக்கணும். No need to pull hard. இழுக்கிறது இல்லைங்க, you simply yield. அவருக்கு விட்டு கொடுக்கிறது. No, maybe in initial days you will never know the taste of your spouse. ஒரு ஆரம்ப நாட்கள்ல நம்முடைய மனைவியோடு வாழ்கிற அந்த வாழ்க்கையின் ருசி நமக்கு தெரியாம இருக்கும். No, maybe you know whether I need to cook spicy or I need to put salt or not, you will never know. உள்ள கணவருக்கு காரமா செஞ்சா பிடிக்குமா இல்ல உப்பு அதிகமா சேர்க்கணுமா நமக்கு தெரியாம இருக்கும். But more you just interact, ஆனா அதிகமாக பேச, more you hear, அதிகமாக கேட்க, more you practice, அதிகமாக செயல்பட, you don't need to have a thunderstorm voice. அதுக்கு இடி முழக்கத்தின் சத்தம் தேவையில்லை. You don't need to somebody lay their hand and tell something with a bass voice. நம்ம தலைக்கு மேல யாரோ ஒருத்தர் கை வச்சுக்கிட்டு அப்படி ஆழமான குரல்ல எதையாவது சொல்லணும் அப்படிலாம் தேவையில்லை. No need. தேவையில்லை. Not at all required. அது எனக்கு தேவையே இல்லை. You no need to have any new word from the Lord because already the word has given. இன்னைக்கு எனக்கு தேவனிடத்திலிருந்து புதிதாக ஏதாவது வார்த்தை வருமானு காத்திருக்க வேண்டியது தேவை இல்லை. ஏனென்றால் தேவன் ஏற்கனவே சகலவற்றையும் அவருடைய வார்த்தையில் எழுதி கொடுத்து விட்டார். So the initial days the wife will tell you, okay, no, don't go there. ஆரம்ப நாட்கள்ல மனைவி அவர்கள் சொல்வாங்க, இல்ல அங்க போகாதீங்க. Oh no, drive slowly. பொறுமையா போங்க. But still they won't obey. ஆனால் கணவர் கேட்க மாட்டாரு. But it's okay. But in the initial days, அது ஆரம்ப நாட்கள். No, don't put so salt. இன்னும் ரொம்ப உப்பு போட்றாதீங்க. Don't put the tea strong. இவ்வளவு காட்டமா டீ வேண்டாம். I'll just light tea. கொஞ்சம் லைட்டா போடுங்க. But the husband will not say the same thing after 40 years. ஒரு 40 வருட திருமண வாழ்க்கைக்கு பின்னாடி இந்த காரியத்தை கணவர் சொல்ல மாட்டார். All the basic instructions have gone. அடிப்படை உபதேசங்கள் காரியங்கள் எல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு. All these instructions became your practice now. இந்த எல்லா அறிவுரைகளும் இப்ப நம்ம வாழ்க்கை அனுபவங்களா மாறுது. So then we are just elevating to the next level. அடுத்த உயர்வுக்கு, அடுத்த நகர்வுக்கு நாம் முன்னேறுகிறோம். The kid is not just trying to pull me towards the ice cream shop. இப்போ அந்த குழந்தை அந்த ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு நேரா இழுக்க முயற்சிக்கல. Now we are debating whether going for the medical or engineering. இப்போ நம்ம யோசிக்கிறோம், ஐயா நான் மெடிக்கல் படிக்கலாமா இல்ல இன்ஜினியரிங் படிக்கலாமா? Now it is not ice cream or soup. இப்போ ஐஸ்கிரீமா சூப்பா இல்ல. Automatically go for the soup. ஏன்னா நேரடியாவே சூப் கடைக்கு போயிரும். Now we are talking about the higher thing, higher level. இப்போ அதுக்கு அடுத்த நிலைமைக்கு அடுத்த காரியம். And one the later point of time. அதை தொடர்ந்து இன்னும் நாள் கழித்து
Okay, when are you going to get married? எப்போ திருமணம்? So look at this. This is how we need to grow. We need to grow. இப்படிதான் நாம் ஆவிக்குரிய வாழ்வில் வளர வேண்டும். So this is what just in one direction and one direction. இதுதான் ஒரே பாதை, ஒரே வழியில் நடப்பது. போக போக எல்லாத்துக்கும் வழி நடத்தணுங்கிற அவசியமே இருக்காது. நானே தானா வழியில் நடப்பேன் அவர் நடத்துற வழியில. As days goes on and on, you don't need every time the God to show me what path I need to walk, because I will start automatically to walk in the path where my God intends me to walk. And the next one is the speed, the pace. அதுக்கு அடுத்த காரியம் வேகம். That is what the fourth one. அதான் நான்காவது. You know what is the pace? வேகம்னா என்ன? So sometimes our sanctification immediately obey. நம்ம பரிசுத்தமாக்குதல் காரியத்தை பார்க்கும்போது ஒரு சில நேரங்கள்ல உடனே ஒரு கீழ்ப்படிதல் இருக்கும். God wants you to just grow so fast. தேவன் நாம் வேகமா வளரணும்னு ஆசைப்படுறாரு. God wants to train you. தேவன் நம்மளை வளர்க்கணும்னு God ஆசைப்படுறாரு. wants to equip you. தேவன் நம்மளை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. Why? ஏன்? If you learn all these things now, இப்பவே இத நம்ம கத்துக்கிட்டோம்னா all the things that is going to come, நமக்கு முன்னே நடக்க போகிற எல்லா காரியங்களும் now you have learned how to run. When the problem comes, you'll automatically run. இப்போ எப்படி ஓடுறது நம்ம கத்துக்கிட்டோம்னா ஒரு பிரச்சனை வரும்போது தானாகவே நாம் ஓட ஆரம்பித்து So விடுவோம். that is how God is training us. ஆகவே தான் தேவன் நம்மளை பக்குவப்படுத்துகிறார். Just keep growing. நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். The last one is walk along with him and also with the same pace. தேவனோடு நாம் நடக்க வேண்டும், தேவனுடைய வேகத்திலே நாம் நடக்க வேண்டும். So what are the four things I said? நான்கு காரியங்கள் என்னெல்லாம்? Okay. How many words? What did I say? How many words I will say today? Okay. This is the first word, walk. இன்னைக்கு முதல் நான்கு காரியங்கள் சொன்னேன்ல, நடக்கிறதுங்கிற ஒரு காரியத்திற்குள்ள காணப்படுற நான்கு காரியங்கள் இவை. நான் ஒரு காரியம் தான் சொல்லி முடிச்சிருக்கிறேன். So I have completed the first point. I finished walking. நடக்கிறதுனா என்னன்னு சொல்லிட்டேன். இவன் எப்போ நடந்து முடிப்பான்னு தெரியலையே அப்படிங்களா. வாக்கிங் இஸ் finished. நடக்கிறது என்ன என்பதை இப்போ நம்ம பார்த்து விட்டோம். By the way, still I have more slides. இன்னும் நிறைய ஸ்லைட்ஸ் இருக்கு இந்த ஒரு தலைப்புக்கு. You want to know more about walking? நடக்கிறத பத்தி இன்னும் தெரியணும்னு நினைக்கிறீங்களா? மில்டன், போதும் சார், போதும், நிறைய செஞ்சிட்டீங்க, போதும் வாக்கிங். Okay, couple of tips. ஒரு சில not for Milton but our spiritual walk. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் நடப்பதற்கு ஒரு சில வழிமுறைகள். Don't have distractions. எந்த ஒரு distractions இருக்க கூடாது. Have you let me put it in this way. Maybe in the initial days of marriage, before marriage, திருமணத்திற்கு முன்பு, are you dare enough to take your mobile while your would-be is talking to you? உங்க மனைவி உங்களோட பேசி கொண்டிருக்கும் போது மொபைலை எடுத்து வேற காரியத்தை ஏதாவது பார்க்கறதுக்கு தைரியம் இருக்குதா? இருந்துச்சா உங்களுக்கு? ஆனா இப்போ இருக்குதா? பட் டுடே are we doing it in front of our wife? இப்போ அது பாட்டுக்கு பேசிட்டு இருக்கு, இது பாட்டு. Don't have that distraction. இப்படிப்பட்ட நம்மளுடைய கவன சிதறல் இருக்கக்கூடாது. The second one, இரண்டாவது, obstructions will come. தடைகள் வரலாம். Obstruction will surely come. நிச்சயமாக தடங்கல்கள் ஏற்படலாம். You will have the temptation. நிச்சயமாக சோதனைகள் உண்டு. You will have different kind of situations. நிச்சயமாகவே வித்தியாசமான சூழ்நிலைகள் உண்டு. But to make a desperate move to obey God. ஆனால் நிச்சயமாகவே அவருக்கு கீழ்ப்படிவேன் என்ற ஒரு அழுத்தமான முடிவை நம்ம எடுக்கணுங்க. If your would-be is waiting at the beach for 6 o'clock and you have a 6 o'clock call, what will you do? ஒருவேளை நம்ம திருமணம் பண்ண போகிற நம்மளுடைய அந்த பெண் 6 மணிக்கு கடல் கரையில் காத்திருக்கிறாங்கன்னா 6 மணிக்கு ஆஃபீஸ்ல ஒரு கால் இருக்கு, நம்ம என்ன செய்வோம்? என்ன பண்ணுவீங்க நீங்க? லேப்டாப் எடுத்துட்டு பார்க்கில் கூட ஒர்க் பண்ணுவோம் சார். நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை சார், ஒர்க் ஃப்ரம் பீச். will prefer to be with her. நம்ம லீவ் போட்டு அவங்களோடு இருக்கிறதுக்கு முன்னுரிமை கொடுப்போம். What is the best example? இதுக்கு சிறந்த உதாரணம் என்ன? Jesus is the best example. இயேசுவே இதற்கு ஒரு சிறந்த உதாரணம். When Spirit of God is leading him towards the wilderness, பரிசுத்த ஆவியானவர் வனாந்திரத்துக்கு நேராக அவரை வழி நடத்தும் போது for 40 days, 40 நாட்கள். Do you think it is an easy job? அது ரொம்ப எளிதுன்னு நினைக்கிறீங்களா? Oh brother, he is God. ஐயா அவர் தேவன் ஐயா. No, he is in flesh. இல்ல அவர் மனிதனாய் இருக்கும்போது he is not hungry. அவருக்கு பசி
பசி இருந்தது. He wanted to sleep. உறக்கம் தேவைப்பட்டது. He was tired. அவருக்கு சோர்வு இருந்தது. He was thirsty many times. அவருக்கு பல நேரத்தில் தாகம் இருந்தது. He was sleepy many times. அவர் பல நேரம் தூங்குறத பார்க்கிறோம். And he was crying. அவர் அழுதத வாசிக்கிறோம். And he was eating. அவர் சாப்பிடுறத And வாசிக்கிறோம். what else not? Everything he is doing as like human being. ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்துல எப்படி வாழ்வாரோ அதே போலவே அவர் வாழ்ந்தாரே. And the Spirit of God is leading towards the wilderness. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு நேராக செல்ல ஏவுகிறார். Wilderness. வனாந்திரம் 40 days. 40 நாள் Fasting. உபவாசம். Being alone. தனியாக இருக்க Being வேண்டும். tempted. சோதனைகள். Oh no, I don't want to go. இல்ல எனக்கு வேண்டாயா. No. இல்ல. Same mind. ஒரே எண்ணம். Same direction. ஒரே பாதை. Same pace. ஒரே வேகம். Jesus didn't say that, okay, Spirit of God, you just wait. ஆவியானவரே நீங்க கொஞ்சம் காத்திருங்கன்னு இயேசுவானவர் சொல்லல. Let me go to Ya Raghuman biryani. நான் அப்படி யா ரகுமான் பிரியாணிக்கு சென்று And let me have a bucket biryani. ஒரு பெரிய பக்கெட் பிரியாணி சாப்பிட்டுட்டு And let's take all the meal today. இன்னைக்கு நல்லா சாப்பிட்டுட்டு And from tonight onwards, let's start the fasting. இன்னைக்கு இரவுல இருந்து உபவாசத்தை ஆரம்பிக்கலாம். Now. அப்பலாம் இல்ல, இப்பவே. Now. இப்பவே Let's go. நாம் செல்வோம். I want you to go to the wilderness. வனாந்திரத்துக்கு நீங்க செல்ல வேண்டும். Ministry, that is not the problem. ஊழியம் அது பிரச்சனை, அது இருக்கட்டும். Go. செல்லுங்கள். Same pace. அதே வேகம். Same mind. அதே எண்ணம். Same direction. அதே திசை. Same lifestyle. அதே வாழ்க்கை முறை. He wants to go, he is gone. அவர் போகணும்னு சொன்னா இவர் உடனே போகிறார். Not only started there. அந்த இடத்துல மாத்திரம் அது ஆரம்பிக்கல. Turn your Bible to Hebrews chapter 12 verse 2. உங்கள் வேதங்களை எபிரேயர் 12:2க்கு திருப்பிக் கொள்ளுங்கள். It's not there. You just open your Bible. அது நம்மளுடைய திரையில இல்ல, அதனால உங்க வேதத்துல பாருங்க. I'll just read it in English. நான் ஐயா ஆங்கிலத்துல வாசிக்கறாங்க. Looking to Jesus, the founder and perfecter of our faith, who for the joy that was set before him endured the cross, despising the shame, and is seated at the right hand of the throne of God. Consider him who endured from sinners such hostility against himself, so that you may not grow weary or faint-hearted. 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நம்முடைய விசுவாசத்தின் துவக்கிறவன் முடியிருக்கிறவருமான இயேசுவை போல அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனம் வலது பாரசில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு இப்படிப்பட்ட காரியங்களை நாம செய்ய வேண்டும். Looking to Jesus. இயேசுவை நோக்கி பார்த்து. Look at Jesus. இயேசுவை பார்த்து. What I need to look? ஆண்டவரே நான் என்ன பார்க்கணும்? What he's doing? அவர் என்ன செய்கிறார்? So look at this passage. இந்த பகுதியை பாருங்க. No, he said before him endured the cross. அவருக்கு தனக்கு முன்பாக வைத்திருக்கிற சிலுவையை, the plan of God, தேவனுடைய திட்டத்தை, the will of God, தேவனுடைய சித்தத்தை, the purpose of God, தேவனுடைய நோக்கத்தை, is cross. அது சிலுவை. Oh, it's kind of a pain. ஐயா அது வலி. It's kind of a challenge. அது சவாலானது. Oh, it is so hard. அது மிக கடினமானது. Easy to heal. ஐயா சுகப்படுத்துவது எளிது. Easy to preach. பிரசங்கிப்பது எளிது. Easy to do the miracles. அற்புதம் செய்வது எளிது. All are celebrating me. எல்லாரும் என்ன கொண்டாடுறாங்க. All are worshiping me. எல்லாரும் என்ன ஆராதிக்கிறாங்க. Huge crowd is following me. பெரிய கூட்டம் என்னை பின்தொடர்கிறது. Oh, okay, that lifestyle I'm fine. அப்படிப்பட்ட வாழ்க்கை முறை நல்லது, That இருக்கட்டும். mindset I'm fine. அப்படிப்பட்ட எண்ணத்துக்கு எனக்கு நல்லது. That direction I'm fine. அந்த திசை எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லது. That pace is also fine. ஐயா அந்த வேகம் பிடிச்சிருக்கு, நல்லது. Oh, but look at the cross. ஆனால் சிலுவையை Oh, பார்க்கும்போது this is the biggest obstruction. எனக்கு முன்பாக இருக்கும் மிகப்பெரிய சவால். It's a pain. அது வலி. It is very hard. அது மிக கடினம். But still, ஆனாலும் the Garden of Gethsemane, அந்த கெத்செமனே தோட்டத்திலே not my will, but thy will. என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே. Fix your eyes on Christ. உங்கள் கண்களை அவர் மேல நாம் வைத்துக்கொள்ளுங்கள். How did he obey? அவர் எப்படி கீழ்ப்படிந்தார்? Have you ever seen once in the Bible where Jesus Christ is operated differently than the will and the purpose of the Holy Spirit? ஐயா நம் வேதம் முழுவதும் பார்க்கும்போது இயேசுவானவர் ஏதாவது ஒரு இடத்திலேயாவது தேவனுடைய திட்டத்திற்கும் தேவனுடைய சித்தத்திற்கும் நோக்கத்திற்கும் மாறாக விரோதமாக செயல்பட்டார் என்று வாசிக்க முடியுமா?
I'll give just one illustration and finish. நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி முடிக்க போறேன். So when it comes to walk with God, there was a scholar, A.J. Jordan. He was writing in this way. இந்த தேவனோடு நடக்கிற இந்த காரியத்தை குறித்து ஒரு வேத அறிஞர் ஏஜே ஜோர்டான் என்பவர் இப்படியாக ஒரு காரியத்தை எழுதி இருக்கிறார். There was a family, and like it says, Rothschild family. ராத்சைல்ட் குடும்பம் என்ற ஒரு பெரிய குடும்பம் இருந்தது. It's a Jewish family. அது ஒரு யூத குடும்பம். Wealthy family. மிக ஐஸ்வர்யவான்கள் அவர்கள். Especially when it comes to banking. இன்னும் சொல்ல போனா இந்த வணிக இந்த பண பரிமாற்றங்கள் இந்த வங்கி கணக்குல வங்கிகள்ல அவங்க மிகவும் செல்வந்தர்கள். So basically they are from German Frankfurt. அவர்கள் ஜெர்மன் தேசத்துல பிராங்க்ஃபர்ட் என்கிற இடத்தை சேர்ந்தவர்கள். But any place wherever they goes, all the banking, this family has the upper hand over the banking. ஆனா இந்த குடும்பம் எங்கெல்லாம் செல்றாங்களோ அந்த இடத்துல எல்லாமே இந்த வங்கி செயல்பாடுகள்ல இந்த குடும்பம் அவங்களுடைய செயல்கள் அது மேலோங்கி காணப்படுகிறது. When he was in London, அவர் ஒரு முறை லண்டன் மாநகரில் இருக்கும்போது, he was a Jewish, அவர் ஒரு யூதர், and base is Frankfurt, Germany. அவர் பிறந்து வாழ்ந்தது பிராங்க்ஃபர்ட் ஜெர்மன் தேசம். Now it is happening in London. இப்போ லண்டன் தேசத்துல நடக்குது. So one young man went to this man. ஒரு வாலிபன் இந்த மனுஷனிடம் சென்று and he was looking for a job. ஒரு வேலைக்காக எதிர்பார்த்தார். And he said, okay, no, can I get a work? Can I get a job? அப்ப அவர் கேட்ட காரியம், எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா? The great banker received him. உடனே அந்த சிறந்த அந்த வங்கி அதிகாரி அவரை அழைத்து, but expressed his regret because he was not in a position to give a job. அவரால இந்த வாலிபனுக்கு வேலை வழங்க முடியாத நிலை இருப்பதன் காரியத்தினால வருத்தத்தோட அதை தெரிவித்தார். And he was about to leave the house and going for a walk. இப்போ அங்க இருந்து சரி இது முடிச்சிட்டு நம்ம ஒரு நடைபயிற்சிக்கு செல்வோம்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு செல்வதற்கு அவர் புறப்பட்டு கொண்டிருந்தார். That was the time for his walking. அது அவருடைய நடைபயிற்சி நேரம். And this guy has come. அப்ப இந்த வாலிபன் வந்தார். Welcomed warmly. அன்பாக வரவேற்றார். And regret and expressed his regret because he was not in a position to give him a job. அவருக்கு வேலை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருப்பதற்காக தன்னுடைய வருத்தத்தையும் தெரிவித்தார். And he said, okay, anyway, no, come on boy, I'm going for a walk, you just come. அப்ப அவர் சொன்னார், இருந்தாலும் பரவாயில்லை, நான் இப்ப நடைபயிற்சிக்கு செல்ல போறேன், நீ என் கூட வரியா? So while he was in the walking, அப்ப ரெண்டு பேரும் நின்னு நடக்கும்போது, and he saw a bank. அங்க ஒரு வங்கியை பார்க்கறாங்க. And then he remembered he has a small work at the bank. அப்ப அவருக்கு இந்த வங்கியில ஒரு சின்ன வேலை அவருக்கு இருக்குங்கிறது ஞாபகம் வந்துச்சு. And he said to the boy, I have some work in the bank. அப்ப அந்த வாலிபன் இடத்துல, தம்பி எனக்கு இந்த வங்கியில ஒரு சின்ன வேலை இருக்கு. Are you in a hurry? உனக்கு ரொம்ப அவசரமா? No. இல்லையா? Okay, let's go. சரி நாம போயிட்டு போயிரலாம். You just come and just be there in the waiting area. I'll finish the banking work and let's go together. நீ என் கூட வந்து அந்த ஓய்வு எடுக்க இடத்துல கொஞ்சம் உட்கார்ந்து ஓய்வு எடுத்துக்கொண்டு நான் சீக்கிரம் என்னோட வேலையை முடிச்சப்ப நாம இணைந்து போவோம். And he was waiting. அவங்க காத்திருந்தாங்க. And this guy went and finished his work. அப்ப இந்த மனிதரும் சென்று தன்னுடைய வேலையை முடித்து விட்டு, and he was leaving. அவர் கிளம்ப நேரத்துல, he said, come on guy, let's go. தம்பி நீ வா போலாம். And they started. மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சாங்க. They left. அவங்க நடந்தாங்க. Few days later, சில நாள் கழித்து, and this guy came to this person. Now he was looking for a job. மறுபடியும் இந்த மனிதர் எனக்கு ஒரு வேலை கிடைக்குமான்னு எதிர்பார்த்து இந்த இடத்துக்கு வருகிறார். The same area. அதே இடம். And he just requiring each and every shop. ஒவ்வொரு கடையா வேலை கிடைக்குமான்னு எதிர்பார்த்து தேடிக்கொண்டிருக்கிறார். And he came to the bank. மறுபடியும் அந்த வங்கிக்கு வருகிறார். And he said, okay sir, is there any job? ஐயா இங்க ஏதோ வேலை இருக்குமா? And he was giving his application. தன்னுடைய விண்ணப்பத்தை அவர் கொடுக்கிறார். And the guy looked at him. அப்ப அந்த மனுஷன் அவரை பார்த்துட்டு, hey stop. ஒரு நிமிஷம். I remember you. எனக்கு ஒன்னு இங்க பார்த்த மாதிரி இருக்குது. Couple of days back you came with Rothschild, right? 2 நாட்களுக்கு முன்னாடி ராத்சைல்ட் ஐயாவோட வந்தது நீங்க தானே? Yeah. ஆமா நான் தான். Hey come on, you no need to have any application at all. You have job. அவரோட நீ வந்திருக்கப்பா, உனக்கு அப்ளிகேஷனே தேவையில்லை, உனக்கு நிச்சயமா வேலை உண்டு. Oh you are just coming with Rothschild. You are familiar with Rothschild. Okay, no nothing. This is because he is the head of every banking. நீ ராத்சைல்ட் ஐயாவோட வந்திருக்கீங்க, அவரோட வந்து உங்களுக்கு எப்படி வேலை இல்லாம இருக்கிறது? அவர்தான் எல்லா இந்த மாதிரி வங்கி கணக்குக்கு எல்லாத்துக்குமே மேல் அதிகாரி அவர்தான். உனக்கு ஒன்று வேலை கண்டிப்பா உண்டு. Oh let's give the job. இந்த வாலிபனுக்கு வேலை கொடுப்போம். They have appointed him expecting that this is the man was the good company of the Rothschild. Just having one walk with him made him as an employee in
that banking industry. அந்த வங்கி இவருக்கு எதனால வேலை கொடுத்துச்சுன்னா, ராத்சைல்ட் என்ற அந்த செல்வந்த அந்த மனிதரோடு இவர் நெருங்கிய தொடர்புடையவர், இவர் நெருக்கமானவர் நினைச்சு கொடுத்தாங்க. ஆனா உண்மை என்னன்னா, ஒரு நாள் அந்த பணக்கார அந்த யூதனோடு இவர் நடந்ததுனால இவருக்கு இந்த வேலை அன்று கிடைத்தது. He came to Rothschild to get a letter of recommendation. அவர் ராத்சைல்ட் என்ற அந்த மனுஷன் எதுக்கு வந்தாருன்னா, ஒரு சிபாரிசு கடிதம் கிடைக்குமான்னு வந்தாரு. So that he'll get a job. ஏன்னா அந்த சிபாரிசு கடிதம் கொடுத்தா அதன் மூலமா வேலை கிடைக்கும்னு இவர் நினைச்சாரு. Look at the story carefully. ஆனா அந்த கதையை முழுமையா கவனிச்சீங்கன்னா, Rothschild didn't give their letter of recommendation. ராத்சைல்ட் அந்த மாலிபனுக்கு ஒரு சிபாரிசு கடிதத்தை கொடுக்கல. He just took him for a walk. அவரை ஒரு நடை பயிற்சிக்கு அப்படி அழைத்து சென்று, And he took him for the bank. அவரை அந்த வங்கிக்கு அழைத்து சென்று, And he went away. அவரை தனியா சென்று, He didn't give any special letter. தனியா ஒரு கடிதம் அப்படி எழுதி கொடுக்கல. But you know what happened? ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? The one walk became the greatest or greater recommendation than the letter which has been penned by himself. அவரோடு நடந்த அந்த ஒரு நடை பயிற்சி ஒரு மிகுந்த சிபாரிசாக மாறியது. எவ்வளவு பெரிய ஒரு சிபாரிசு கடிதம் கொடுத்திருந்தாலும் அதை விட மிக சிறந்த ஒரு சிபாரிசாக அவரோடு நடந்த அந்த ஒரு காலகட்டம் அமைந்தது. It was not the letter of recommendation, it was the walk of recommendation. ஐயா, அது சிபாரிசு கடிதம் அல்ல, அந்த நடையே ஒரு சிபாரிசாக மாறியது. Do you want God's recommendation? தேவனுடைய சிபாரிசு உங்களுக்கு வேணுமா? Do you want God's favor? தேவனுடைய கிருபை வேணுமா? Rothschild is the head of every banking. ஒருவேளை அன்னைக்கு இந்த ராத்சைல்ட் தான் அந்த வங்கிகளுக்கெல்லாம் தலைவராக இருந்தார். He is the source of banking. வங்கிகளுக்கெல்லாம் ஆதாரமாக இருந்தார். And one walk with the man who is the source of banking brought him a job in the bank. அந்த வங்கிகளின் ஆதாரமாக செயல்பட்ட அந்த நபரோடு நடந்த ஒரு நடை இந்த மனிதருக்கு ஒரு வேலையை கிடைக்க உதவி செய்தது. My dear friend, எனக்கு அன்பான திருச்சபையாரே, this world belongs to him. இந்த உலகம் அவருடையது. Everything is created by God. சகலமும் அவரால் படைக்கப்பட்டது. Everything is created for him. சகலமும் அவருக்காக படைக்கப்பட்டது. Everything is created through him. சகலமும் அவருக்குள் படைக்கப்பட்டது. Everything is created by him. சகலமும் அவரால் படைக்கப்பட்டது. So it's like, you know, this guy was the in charge of every banking. ஒருவேளை இந்த மனிதர் எல்லா வங்கி பணவர்த்தனைக்கு மேலான ஒரு அதிகாரியாக இருக்கலாம். But this God is everything is in the world belong to him. ஆனால் இந்த தேவனுக்கோ பூமியும் அது நிறைவும் அவருடையது. Every atom to every big building or the massive thing, whatever it is you can count off or number of, everything is belong to God. நம்ம கண்ணிலே பார்க்க முடியாத அணுவாக இருந்தாலும் சரி, நம்ம கண்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கிற மிகப்பெரிய கட்டிடங்களாக இருந்தாலும் சரி, சகலமும் அவர் கரத்திற்கு கீழே தான் உள்ளது. Your companies belong to God. ஐயா, உங்களுடைய நிறுவனம் அது கர்த்தருடைய கரத்துல தான் இருக்கு. Your property belong to God. உங்களுடைய சொத்து கர்த்தருக்குள்ள தான் Your இருக்கு. family belong to God. உங்களுடைய குடும்பம் அது கர்த்தருடையது. This city belong to God. இந்த நகரம் கர்த்தருடையது. This state belong to God. இந்த மாநிலம் கர்த்தருடையது. This country belong to God. இந்த தேசம் கர்த்தருடையது. And this world belong to God. இந்த உலகம் கர்த்தருடையது. The universe belong to God. இந்த பிரபஞ்சம் கர்த்தருடையது. Anything that you see, நீங்கள் பார்க்கிற எல்லாம், anything that you touch, நீங்கள் தொடுகிற எல்லாம், anything that you can feel, நீங்கள் உணர்கிற எல்லாம், anything that you can grasp of, உங்களால் புரிந்து கொள்ள முடிகிற எல்லாமே, or even anything is beyond your fathom and understanding, உங்களுடைய புரிதலுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற சகலமும் கூட, everything, எல்லாமே, right from anything and even a small molecule of your body, உங்கள் சரீரத்திலே காணப்படுகிற சிறிய தசைகளில் இருந்து, and the entire universe, இந்த முழு உலகமும், all the Milky Way, எல்லாமே, anything and everything, எல்லாமே, it is all belong to that one God. சகலமும் அந்த ஒரே தேவனுடையது. Imagine, யோசிச்சு பாருங்க, if you take a walk with that God, இந்த தேவனோடு நீங்கள் நடந்தீர்கள் என்றால் how much greater recommendation is it than the man who has got the recommendation from a Rothschild? இந்த ராத்சைல்ட் என்ற மனுஷனிடம் ஒருத்தர் சிபாரிசு பெற்றாரே, அதை விட எவ்வளவு மேலான பெரிதான காரியத்தை நீங்க பெறுவீர்கள். Just to try to walk with God. அவரோடு நடக்க முயற்சிங்க. Walk with God. நடந்து போன எல்லாரும் அந்த வாக்கு சொல்ல. So walking with God is not just walk and everybody fall down. Change your lifestyle. உங்க வாழ்க்கை முறையை மாற்றுங்க. Change the way you live. நீங்க எப்படி வாழ்றீங்கங்கறத மாற்றுங்க.
மாற்றுங்க. The way you think, உங்க சிந்தனையை மாற்றுங்க. the direction that you have, உங்கள் பாதை திசையை மாற்றுங்க. and the urgency and the potential and the interest, that is what the pays. உங்களுடைய வேகம், நீங்க போகிற திசை, அந்த திசைக்காக நீங்க எடுக்கிற செயல்பாடுகள், இதெல்லாம் மாற்றுங்க. Like how the men's day out, how much pace they are coming in when it comes to playing cricket. ஒருவேளை ஆண்கள் கூடிய அன்னைக்கு எவ்வளவு வேகமாக விறுவிறுப்பாக ஆர்வமாக அந்த கிரிக்கெட்டுக்கு வரோமோ. அதை வேற இன்னைக்கு வேற சொல்லிட்டாங்களே, இன்னைக்கு மென்ஸ் டே அவுட் இல்ல, அடுத்து பாத்துக்கலாம். So the pace, அந்த வேகம். And if you're hungry, how much pace you are to get the biryani. ஒரு பசியா இருக்கும்போது எவ்வளவு வேகமாக அந்த பிரியாணி வேணும்னு ஆர்வமா இருக்கிறோம். The pace is basically interest. அந்த வேகம் எதை சொல்லுதுன்னா என்னுடைய ஆர்வத்தை. Interest, ஆர்வம். Okay, if you just walk with God, தேவனோடு நடக்கும்போது, the way you live, என்னுடைய வாழ்க்கை முறை, and the way you think, நான் சிந்திக்கிற சிந்தனைகள், and the direction that you go, நான் போகிற பாதைகள், and interest that you have, என்னுடைய வாழ்வின் ஆர்வங்கள், if it is all aligned with the very written word of God, then you are walking with God. இந்த நான்குமே தேவன் எழுதி கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையோடு ஒத்து இருக்குமாயின் நீங்கள் தேவனோடு நடக்கிறீர்கள் என்று அர்த்தம். Walking with God is the greatest ever recommendation in this world, my dear friend. இந்த உலகத்தில் இருக்கிறதுலே மிக பெரிய இல்ல சிறந்த சிபாரிசுனா அது தேவனோடு நடக்கிறது. No need to have the recommendation of any man or anything. எந்த மனுஷன்ட்ட இருந்தோ இல்ல யாருக்கிட்ட இருந்தோ இல்ல எதுங்கிட்ட இருந்தோ நமக்கு சிபாரிசு தேவைப்படுவதில்லை. The world belongs to him. இந்த உலகம் அவருடையது. Controlled by or influenced or governed by God and his word. That is the greatest ever success that you can have in this world. God bless you. இந்த உலகம் முழுமையாக அவரால் ஆளுகை செய்யப்படுகிறது, அவரால் தாங்கப்படுகிறது, அவரால் நடத்தப்படுகிறது. இந்த தேவனிடமிருந்து உங்களுக்கு ஒரு சிபாரிசு கிடைக்குதுன்னா அதுதான் உங்களுக்கு கிடைத்ததிலேயே மிக சிறந்த ஒரு ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.